करना है। உங்களுக்கு என்ன வேணும்னோ ஏசில செட் பண்றீங்கல, हमें जो टेम्परेचर चाहिए वो एसी में सेट करते हैं। அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ उसी तरह இந்த வார்த்தையை எடுத்து உங்களுக்கு செட் பண்ணணும். उसी तरह हमें जो कुछ भी चाहिए ये वचन को निकाल के हम सेट करना है। சுகம் வேணும்னா अगर आपको चंगाई चाहिए, சுகமான வார்த்தையை எடுத்து உங்களுக்கு செட் பண்ணிக்கணும். ये चंगाई का वचन लेके अपने लिए सेट करना है। பணம் வேணும்னா अगर पैसा की जरूरत है, பணத்துக்கு ஏத்த மாதிரி வார்த்தையை எடுத்து உங்களுக்கு செட் பண்ணிக்கணும். पैसे के वचन को लेके हमारे जीवन में सेट करना है। குடும்ப சமாதானம் வேணுமா, अगर परिवार में शांति चाहिए, குடும்ப சமாதானத்துக்கு ஏத்த மாதிரி உங்க வார்த்தையை செட் பண்ணிக்கணும். शांति के वचन को निकाल के हमारे लिए सेट करना है। மீகா புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் आमीन। 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து 2ஆம் வசனத்தை நம்ம இந்த மாதம் வாக்குத்தத்தமா दूसरा पद देखेंगे। எடுத்துருக்கிறோம். आमीन। அதில் நான் வாசிக்கிறேன். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். अब हम पढ़ेंगे। और बहुत जातियों के लोग जाएंगे और आपस में कहेंगे, आओ हम यहोवा के पर्वत पर चढ़कर याकूब के परमेश्वर के भवन में जाएं। तब वह हमको अपने मार्ग सिखाएगा और हम उसके पथों पर चलेंगे, क्योंकि यहोवा की व्यवस्था सियोन से और उसका वचन यरूशलेम से निकलेगा। आमीन। பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, ये वचन திரளான ஜாதிகள் बहुत से जाति புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கும் ஆலயத்துக்கும் போவோம்னு சொல்லுவாங்களா. हम उनके भवन में जाएंगे करके बोल रहे हैं। இப்போ இதெல்லாம் வந்து வேதத்தில் இருக்குது. ये सब हमारे पवित्र शास्त्र में ஆனா है। நிறைய பேர் சொல்லுவாங்க, लेकिन बहुत लोग बोलते हैं சபைக்கு ஆளே வர மாட்டாங்க, कलीसिया में लोग नहीं आ रहे हैं करके बोलते हैं। ஜனங்களாம் மனமாற மாட்டாங்க, अभी तक उनका मन नहीं बदला எல்லாம் करके बोलेंगे। எல்லாம் வணங்கா கழுத்து உள்ளங்க, वो सब नहीं बदल रहे हैं करके बोलते हैं। அப்படியே பாருங்க, ரொம்ப கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப மோசமா போகுது. ये मसीही जीवन तो ऐसे बहुत இதெல்லாம் इसमें நிறைய जा பேர் रहा है சொல்றதை करके நீங்க बोलते பாப்பீங்க. हैं। ऐसे बहुत लोग बोलते हुए आप सुनते होंगे। ஆனா लेकिन நீங்க சொல்றத வந்து आप जैसे बोलते हैं, நம்புறதா கடவுள் சொல்றத நம்புறதா நம்ம? आप लोगों की बात को मानेंगे या जो ये वचन के ऊपर ध्यान देंगे? பாருங்க, அதுதான் வந்து உலக வார்த்தை. वो जो बोलते हैं वो सांसारिक जो बात है। உலகம் என்ன பண்ணுது, संसार जो क्या बोलता है, என்ன இருக்குதோ அதை பேசினுக்கும். जो है उसी के और बोलते रहता है। பாருங்க, இந்த ஜுரம் பார்க்கறதுனா தெர்மாமீட்டரா, ஜுரம் பார்க்கறது वो ज्वर को देखते ஃபீவர் பார்க்கறது, फीवर देखते हैं, उसको थर्मामीटर बोलते हैं। அதை தெர்மாமீட்டரை வாயில வச்சா थर्मामीटर को मुंह में रखने से என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு காமிக்கும். तुम्हारे देह का क्या टेम्परेचर है वो दिखता है उसमें। அந்த மாதிரி நிறைய கிறிஸ்தவர்கள் ऐसे बहुत मसीही लोग தெர்மாமீட்டர் மாதிரி थर्मामीटर के जैसे हैं, என்ன டெம்பரேச்சர் இருக்குதோ அதை காமிப்பாங்க. जैसा है उसी को दिखाते हैं। ஆனா நம்ம தெர்மாமீட்டர் மாதிரி இருக்க கூடாது. लेकिन हम थर्मामीटर के जैसे नहीं रहना है। தெர்மா ஸ்டார்ட்னு இருக்குது. थर्मास्टेट बोल के है एक, அது என்னன்னா वो क्या है, இந்த ஏசிலலாம் இருக்கும். वो एसी में रहता है। ரிமோட் பண்ணும்போது जब हम रिमोट प्रेस நம்ம करते हैं, என்ன கூலிங் வைக்கிறோமோ, जो कूलिंग हम उसमें फिक्स करते 24 हैं, 24 22 या 22 20 या 20 16 16 நம்ம செட் பண்ணும்போது हम जो भी सेट करते हैं அது உள்ள தான் தர்மா ஸ்டார்ட் இருக்குது. उसी में थर्मास्टेट है। அது என்னன்னா இன்னைக்கு இப்போ வைக்கும் போது உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கும். अभी रखने के टाइम तो वो टेम्परेचर अधिक रहेगा। ஆனா அந்த தர்மா ஸ்டார்ட் ஆன உடனே जब थर्मास्टेट चालू हो जाता है, நம்ம என்ன வைக்கிறோமோ हम जो रखते हैं அந்த கூலுக்கு கொண்டு போயிடும். उसी कूलिंग में लेके चले जाता है। அப்போ நம்ம யாரா இருக்கணும், तब हम कैसे रहना है, தர்மா ஸ்டார்ட்டா இருக்கணும். हम थर्मास्टेट के जैसे என்ன रहना அர்த்தம்னா, है। इसका मतलब क्या என்ன है, இருக்கிறதே காமிக்கிறவங்க இல்லை நம்ம जो है உலகத்துல. उसको दिखाना हमारा काम नहीं है। வேதத்துல என்ன இருக்குதோ அதுக்கு என் வாழ்க்கையை செட் பண்ணணும். जो हमारे पवित्र शास्त्र में है उस पर हमारा जीवन को सेट करना है। உங்களுக்கு என்ன வேணும்னோ ஏசில செட் பண்றீங்கல, हमें जो टेम्परेचर चाहिए वो एसी में सेट करते हैं। அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ उसी तरह இந்த வார்த்தையை எடுத்து உங்களுக்கு செட் பண்ணணும். उसी तरह हमें जो कुछ भी चाहिए ये वचन को निकाल के हम सेट करना है। இருக்கீங்களா? आप हैं? சுகம் வேணும்னா अगर आपको चंगाई चाहिए, சுகமான வார்த்தையை எடுத்து உங்களுக்கு செட் பண்ணிக்கணும். ये चंगाई का वचन लेके अपने लिए सेट करना है। பணம் வேணும்னா अगर पैसा की जरूरत है, பணத்துக்கு ஏத்த மாதிரி வார்த்தையை எடுத்து உங்களுக்கு செட் பண்ணிக்கணும். पैसे के वचन को लेके हमारे जीवन में सेट करना है। குடும்ப சமாதானம் வேணுமா, अगर परिवार में शांति चाहिए, குடும்ப சமாதானத்துக்கு ஏத்த மாதிரி உங்க வார்த்தையை செட் பண்ணிக்கணும். शांति के वचन को निकाल के हमारे लिए सेट करना है। பாருங்க, என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அதை வந்து இதெல்லாம் செட் பண்ணணும். நீங்க जब
जो टेम्परेचर चाहिए वो सेट करना है। செட் பண்ணிட்டு वो सेट करने के बाद அதை ஓட விடணும். फिर उसको चालू करना है। அப்படின்னா நீங்க வாயில பேசிட்டீங்கன்னா इसका मतलब आप मुंह से அந்த बोलना வார்த்தை है। அது உங்க வாழ்க்கையில நிறைவேறும். इसका मतलब क्या है? वो वचन को लेके आप இன்னும் बोलते கொஞ்சம் ஆழமா रहना है। சொல்லட்டுமா? और गहराई से बोलूंगा मैं। இப்ப சொல்றோம்ல, अभी हम बोलते हैं இந்த ना, வசனத்தை எப்படி உரிமை பாராட்டுவீங்க? ये वचन को हम कैसे अपना निज अपने लिए लेंगे? இப்போ உங்க கையில இருக்கிற பைபிள் आपके हाथ में बाइबल है, இது யாருதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ये किसका बाइबल है? बोलने से क्या बोलेंगे? சொல்லுங்க பிரதர். कोई வாய் தான் சொல்லுங்க. आप बोलिए। ஏன் பைபிள்? मेरा बाइबल करके बोलेंगे। ஏன் பைபிள்? मेरा बाइबल। ஏன் பேனா? मेरा कलम। ஏன் பேக்? ये मेरा बैग। ஏன் செல்போனு? मेरा फोन। ஏன் பேண்ட்? मेरा पैंट। ஏன் கண்ணாடி? मेरा चश्मा। ஏன் ஸ்கூட்டரு? मेरा स्कूटर। ஏன் காரு? मेरा कार। என்னுடைய வீடு? मेरा घर। அதை எப்படி சொல்றீங்க? वो सब कैसे बोल रहे हैं आप? உங்களுதுன்னு சொல்றீங்கல்ல, वो अपना है करके आप मेरा है करके बोलते அந்த हैं। மாதிரி இந்த வசனங்களை எடுத்து இது ஏன் வசனம் எடுக்கணும். ऐसे ही ये वचन को मेरा वचन बोलना है। आप இருக்கீங்களா இல்லையா? आप हैं। எப்படி ஏன் பைபிள், ஏன் பேனா, ஏன் லப்பரு, ஏன் வீடுன்றீங்களோ, जैसे आप मेरा बाइबल, मेरा चश्मा, मेरा घर बोल रहे हैं, உங்க மூக்க பார்த்து என்ன சொல்லுவீங்க? இது அவர் மூக்க நான் சொல்லுவீங்க. अपने नाक को देखे उनका नाक थोड़ी बोलेंगे, ஏன் மூக்குனுவீங்கல்ல, मेरा नाक है बोलेंगे। அந்த மாதிரி இந்த வார்த்தையை எடுத்துக்கின்னு उसी तरह ये वचन को लेके அந்த வார்த்தை உங்களுக்குன்னு சொல்லணும். ये वचन मेरा है करके आप बोलना இது है। ஏன் வசனம் ये मेरा है। சொல்லுங்க, இது ஏன் வசனம்? ये वचन मेरा है। வாசிட்டு எடுத்து வச்சுக்கின்னு இது ஏன் வசனம்? पढ़ के बोलना है मेरा சுகத்துக்கு वचन है। ஏன் வசனம்? चंगाई के लिए ये मेरा ஆரோக்கியத்துக்கு वचन है। ஏன் வசனம்? आरोग्य के लिए मेरा वचन அல்ல है। ஞாபகம் வச்சுங்க பிரதர். अच्छा याद रख लीजिए। கரத்தடி கத்திரை மகிமை போட்டு. आप ताली बजाकर उनकी महिमा कीजिए। இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை மட்டும் ஏன் வசனம் சொல்றது கிடையாது. ये बहुत लोग वचन को मेरा वचन कभी नहीं बोलते हैं। மீதி பைபிள் என்னன்னுவீங்க, बाइबल को अपना பேனா बाइबल बोलते என்னன்னுவீங்க, हैं, कलम को अपना कलम बोलते ஸ்கூட்டர் हैं, என்னன்னுவீங்க, स्कूटर मेरा स्कूटर கார் बोलते हैं, என்னன்னுவீங்க, कार मेरा है வீடு करके என்னன்னுவீங்க. बोलेंगे, घर मेरा है ஆனா बोलेंगे। பைபிள்ல இருக்கிற வசனம் என்னன்னு சொல்லணும். लेकिन उसके अंदर जो वचन है वो मेरा இது वचन ஏன் है। வசனம்? आप बोलना है ये मेरा वचन है। அதை எடுத்து வச்சுக்கின்னு இது ஏன் வசனம் சொல்லணும். நீங்க वचन को निकाल कर बोलना ये मेरा वचन है। எப்படி உங்கள்த சொல்லி அது உங்கள்த ஆகுதோ, जैसे आप अपना है बोलने से वो आपका இந்த हो रहा है। வசனத்தை எடுத்து உங்கள்தான் சொன்னா அது உங்க வசனம் அதே இருக்கிற காரியம் நடக்கும் உங்க வாழ்க்கையில. इस वचन को लेके ये मेरा वचन बोलने से ये वचन में जो है वो आपके जीवन में होएगा। சரளமா आमीन। விளங்குதா? आपको समझ में आ रहा है? இப்போ நீங்க சொன்னோம் இந்த வார்த்தை என்ன சொல்லுது? திரளான ஜனங்கள் என்ன ஆகுதான்? ये वचन में क्या बोल रहे हैं? बहुत सी जातियां, என்ன சொல்லுவாங்க? திரளான ஜாதிகள். बहुत सी जातियां। இன்னொரு பைபிள் சொல்லுது, और एक बाइबल में है பல நாட்டு மக்கள். बहुत देशों के लोग, பல நாட்டு மக்கள் बहुत देश से लोग கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுவாங்க. प्रभु के भवन में जाएंगे करके बुलाएंगे। பாருங்க எப்படி ஜனங்க ஜனங்களுக்குள்ள வாயில வர வார்த்தைகளை பாருங்க. वो लोगों के मुंह में क्या बात आ रहा है देखो। அவர் நமக்கு தமது வழியை போதிப்பார். वो हमें मार्ग दिखाएंगे। நாம் அவர் பாதையில் நடப்போம் என்று சொல்லுவாங்க. हम उनके पथों पर चलेंगे। இது என்ன சொல்லுது? इसका मतलब क्या है? ஆண்டவருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்குது. ये वचन में लिखा है। ஆனா நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்ன சொல்லுவாங்க? लेकिन मसीही लोग क्या बोलते हैं? ஜனங்களாம் சபைக்கெல்லாம் வருது இல்ல சார், लोग कलीसिया पे नहीं आ रहे करके ஜனங்களாம் கீழ்ப்படியாதுங்க சார், वो तो प्रभु की बात नहीं मानते हैं करके ஜனங்களாம் வசனத்தை கேட்கறது இல்ல சார், वो वचन को नहीं सुनते हैं करके बोलेंगे। அப்ப அது எங்க இருக்குது? वो कहाँ है? நீங்க எப்படின்னா இப்போ நிலைய நீங்க எப்படி இருக்கீங்க? தர்மா மீட்டர் மாதிரி சொல்றீங்க. आप तो थर्मामीटर के जैसे बोल रहे हैं। தர்மா மீட்டர் இருக்கிறத சொல்லுது. थर्मामीटर जो है वो बोलता है। தர்மா ஸ்டார்ட் என்ன சொல்லுது? थर्मास्टेट क्या बोलता है? வெச்சா அது மாதிரி செட் பண்ணும். वो एक बार रखने से वो ऐसे सेट हो जाता அப்ப இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில நீங்க செட் பண்ணிக்கணும். इस वचन को आपके जीवन में सेट कर लेना है। சபைக்கு மக்கள் நிறைய வருவாங்க, कलीसिया में बहुत लोग आएंगे, ஜனங்கள் வசனத்தை கேட்பாங்க, लोग आके वचन को सुनेंगे। இந்த வசனம் ஏன் சபைக்கு இது உண்டாகணும், ये वचन मेरे कलीसिया पे आएगा, இப்படிதான் எடுத்து செட் பண்ணிக்கணும். ऐसे लेके आप सेट कर लेना। இருக்கிறீங்களா? आप हैं? ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கன்றாங்க. प्रभु के भवन में जाएंगे करके बुला रहे हैं। எதுக்கு போறாங்களாம்? कहाँ किस लिए जा रहे हैं वहां पर? பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு தம்முடைய வழியை அவங்க சொல்றாங்க, அவங்க ஜனங்க சொல்றாங்க கடவுளே அவருடைய வழியை நமக்கு போதிப்பாரு. वो लोग क्या बोल रहे हैं? प्रभु उनका मार्ग हमें सिखाएंगे। அப்ப அவருடைய வழி என்னது? उनका मार्ग क्या है? நல்ல வழி. சொல்லுங்க நல்ல வழி. अच्छा मार्ग है। அவர் வழி என்ன வழி? उनका मार्ग कैसा நல்ல है? வழி. एकदम अच्छा मार्ग है। அவர் வழி என்ன வழி? उनका मार्ग क्या है? சுலபமான வழி.
बहुत ही आसान सा मार्ग है, அப்படின்னா ஈஸியான வழி. बहुत आसान मार्ग है। நிறைய பேர் பாருங்க बहुत लोग சாப்பிடுறது இப்படி சாப்பிட சொன்னா वो खाने के लिए ऐसे खाने के लिए बोलने से தலையை சுத்தி இப்படி சாப்பிடுவாங்க. एकदम फिरा के खाते हैं। என்ன என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? क्या बोल रहे हैं आप सोच रहे हैं? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லிக்கிறாரு. आप पूछो तब देंगे करके वचन में है। இவங்க சொல்ல உபவாசிங்க எல்லாம் கொடுக்கப்படும்ன்றது. ये लोग बोल रहे हैं आप उपवास करने से मिलेगा। இருக்கிறீங்களா இல்லையா? आप हैं? அவர் சொல்லிட்டாரு கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். प्रभु तो बोलते हैं आप पूछने से मैं दूंगा। இவங்க அதான் இப்படி சாப்பிட சொல்றாரு. वो तो ऐसे सीधा खाने के लिए बोल रहे சொல்லுங்க हैं, இப்படி சாப்பிட சொல்றாரு ஆண்டவர். ऐसे सीधा खाने के लिए बोल रहे हैं। நம்ம என்ன பண்றோம்? लेकिन हम लोग क्या कर रहे हैं? இப்படி சாப்பிடுறோம். एकदम हाथ फिरा कर खाते हैं। சாம்தேவ் கொஞ்சம் பாருங்களேன் आप எப்படி சாப்பிட देखिए, சொல்றாரு இயேசு. वो तो यीशु मसीह हमको बहुत ही கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். आसानी से खाने के लिए बोल இப்படி रहे हैं। சாப்பிட சொல்றாரு. वो तो आसानी से खाने के लिए ஆனா बोल கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்றாங்க? रहे हैं। लेकिन जो मसीह लोग क्या कर रहे இப்படி हैं? சாப்பிடுறாங்க. एकदम उल्टा फिरा कर खाते हैं। அப்படின்னா உபவாசம் பண்ணுங்க ஆண்டவர் தருவார். उपवास करो तभी देंगे करके बोलते हैं। அப்ப என்ன இல்ல புரிஞ்சிக்கலன்னு இல்ல. इसका मतलब क्या है? उनमें समझ नहीं है। அது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ऐसे सभी विषय में ऐसे ही है। பாருங்க அப்ப இது எப்படி வழி என்ன? प्रभु का मार्ग क्या है? ஈஸியான வழி, बहुत आसान सा मार्ग, நல்ல வழி. अच्छा சொல்லுங்க मार्ग தேவனுடைய வழி है। प्रभु का मार्ग நல்ல வழி, अच्छा मार्ग ஈஸியான है, வழி. आसान सा मार्ग है। அதனால தான் இயேசு சொன்னாரு इसलिए यीशु मसीह மத்தேயு சுவிசேஷம் मत्ती में 11ஆம் அதிகாரத்துல मत्ती 28ஆம் வசனம் சொல்றாரு 11 में 28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, मत्ती 11 में 28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்க நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்றாரு. வாசிங்க. हे सब परिश्रम करने वालों और बोझ से दबे लोगों मेरे पास आओ मैं तुम्हें विश्राम दूंगा। என்ன சொல்றாருங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. सब परिश्रम करने वालों ஜனங்கள்லாம் வருத்தப்படுறாங்க. जो भी परिश्रम करते हैं வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே बोझ उठाने वाले நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, सब लोग मेरे पास आओ நானும் இன்னும் கொஞ்சம் பாரத்தை வைக்கிறேன், मैं तुम्हारे और बोझ रखूंगा थोड़ी बोल रहे हैं। நானும் இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை உனக்கு தருவேன், मैं तुम्हें और कष्ट दूंगा थोड़ी நானும் உனக்கு சரி நல்ல பாடுகளை தருவேன். मैं तुझे और पीड़ा दूंगा करके थोड़ी बोल रहे हैं। கிறிஸ்தவ சமுதாயம் என்ன சொல்லுது? मसीही लोग क्या बोलते हैं? ஆண்டவர்கிட்ட வந்தா பாடுபடணும். यीशु मसीह के पास आने से और पीड़ा सहना, பாடுபட்டாதான் பிரதர் और पीड़ा सहने से ही கர்த்தர்கிட்ட வாங்கிக்க முடியும். तभी प्रभु हमको देंगे। ஆனா இங்க என்ன சொல்றாரு இயேசு? लेकिन वचन क्या बोलता है? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே जो भी बोझ उठाते हैं எல்லாம் என்கிட்ட வாங்க, सब लोग मेरे पास आओ இன்னும் பாடுகளை தருவேன், क्या ऐसे थोड़ी बोला है कि और இன்னும் पीड़ा வேதனையை கொடுப்பேன், और कष्ट दूंगा, உங்களை டார்ச்சர் பண்ணுவேன். तुम्हें और कष्ट कठिनाई दूंगा, என்னங்க கேக்குறீங்களா और இல்லையா? परेशानी दूंगा। சார் உங்களை தான் சார் கேக்குறீங்களா இல்லையா? आप सुन रहे हैं? நீங்க இங்க இப்படி பாக்குறீங்க, போனீங்கன்னா இதெல்லாம் அப்படி இருக்கும். आप यहाँ पर ऐसे देख रहे हैं, बाहर जाने से वो सब भी ஆனா आप- இயேசு என்ன சொல்லிக்கிறாரு? लेकिन यीशु मसीह क्या बोल रहे हैं? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, यीशु मसीह क्या बोल रहे हैं? जो भी बोझ उठाने நான் वाले உங்களுக்கு हैं இளைப்பாறுதல் आप தருவேன். मेरे पास आओ मैं என்னுடைய तुम्हें நுகம் विश्राम दूंगा। நுகம் மிருதுவா இருக்கும், मेरा जुआ என்னுடைய நுகம் மிருதுவா இருக்கும். बहुत போட்டுக்குதா? आसान होगा, मेरा जुआ अपने மிருதுவா இருக்கும். मेरा जुआ अपने ऊपर उठा लो और मुझसे सीखो क्योंकि मैं नम्र और मन दीन हूँ। கவனிங்க பாருங்க சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்தது பாருங்க நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், मैं नम्र और मन दीन हूँ। என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். और तुम अपने मन में विश्राम पाओगे। என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாய் இருக்கிறது 30वां वचन क्योंकि मेरा जुआ என்றார். सहज और मेरा बोझ हल्का है। பாருங்க இங்க சொல்றாரு इसमें ஆண்டவர் बता रहे हैं நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா आप मेरे पास आने से உங்க பாரத்தெல்லாம் எடுத்துருவேன், आपका पूरा पीड़ा मैं निकाल दूंगा, நான் உங்களுக்கு போதிப்பேன், मैं तुम्हें सिखाऊंगा, என்கிட்ட வந்து கத்துக்கோங்கன்றார். तुम मेरे पास आके सीखो बोल रहे हैं। அதுக்கு தான் கூப்பிடுறாரு. इसलिए बुला रहे हैं। என்ன கத்துக்கணும்? क्या सीखना है उनसे? வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்து பார்க்குறோம், சரியா வரல, हम तो जी रहे हैं लेकिन वो ठीक से नहीं आ रहा है। அதனால சொல்றாரு इसलिए यीशु मसीह बोल रहे உன் हैं வாழ்க்கையை நான் தான் உருவாக்கினேன், मैंने ही तुम्हें जीवन दिया है, உன்னை மனுஷனா உருவாக்க நான் मैंने தான், तुम्हें मनुष्य के रूप में உன்னை ஒரு बनाया பெண்ணா है, உருவாக்க நான் தான், मैं तुम्हें एक स्त्री के रूप में मैंने बनाया உனக்கு है, நான் ஒரு கல்யாணத்தை உருவாக்கணும் நான் தான், मैंने विवाह तुम्हारे लिए बनाया है, உனக்கு ஒரு குழந்தைய குட்டி குடிக்கிறது நான் தான், मैंने ही तुम्हारे लिए वंशज दिया உனக்கு है, நல்ல ஒரு வேலையை உருவாக்கி தருது நான் தான். अच्छा काम मैंने ही तुम्हारे लिए बनाया है, ஆனா உங்களால அது செய்ய முடியல, சரியா? लेकिन तुमसे ठीक से नहीं वो हो पा रहा। ஆனா நான் அவர் சொல்றாரு என்கிட்ட வா, तुम मेरे पास आओ, நான் உங்களுக்கு கற்றுத்தரேன், मैं तुम्हें सिखाऊंगा, எப்படி வந்து இதெல்லாம் எப்படி
செயல்படுத்தணும் நான் கத்து தரேன். ये सब कैसे ठीक से करना है मैं तुम्हें सिखाऊंगा करके बुला அப்படிதான் रहे அதுக்கு தான் கூப்பிடுறார் हैं। கர்த்தர். इसलिए बुला रहे हैं। ஏன் ஆலயத்துக்கு வரோம்? किसलिए हम कलीसिया में आ रहे நம்ம हैं? கஷ்டப்படுறோம், हम तो कष्ट उठा रहे குடும்பம் हैं, நடத்த கஷ்டப்படுறோம், हम परिवार चलाने में குழந்தைய வளர்க்கறதுக்கு கஷ்டப்படுறோம், हम बच्चे पालने में बहुत வேலையில परेशानी पा रहे கஷ்டப்படுறோம், हैं, हम काम में बहुत कष्ट பாரம் उठा रहे சுமக்குறோம். हैं, हम बोझ उठा रहे हैं। கர்த்தர் கூப்பிடுறாரு, प्रभु बुला रहे हैं வா என்கிட்ட வா, मेरे पास आओ, நான் உனக்கு கத்து தரேன். मैं तुम्हें सिखाऊंगा, உனக்கு வாழ்க்கை ரொம்ப மிருதுவாயிடும், तुम्हारे जीवन को एकदम सहज बना சாஃப்ட் दूंगा, ஆயிடும், एकदम सहज बना दूंगा, ஈஸி ஆயிடும். बहुत आसान बना दूंगा। பாருங்க சில வண்டி பழைய வண்டிங்க, हम पुराने गाड़ी, எங்க வண்டிக்கு 2 வீலர் ஒன்று இருக்குது, हमारा जो पुराना 2 व्हीलर है, ரைஸ் பண்ணா டக்கு 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 டக்குன்னு जब கேட்கும். उसको இந்த स्टार्ट குதிரை करते हैं तो சத்தம் மாதிரி एकदम आवाज आते रहता घोड़े के जैसे, குதிரை எப்படி போவோம்? टांगा जैसे चलता டக்கு है, டக்கு 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 டக்குன்னு போவோம்ல. टांगे का आवाज निकालता है அது पुराने மாதிரி எங்க गाड़ी வண்டி में। हमारे एक गाड़ी में கொஞ்சம் சர்வீஸ் விடாத இருக்குது, अभी सर्विस के लिए नहीं छोड़ा है, முறுக்குனா एकदम एक्सीलेटर டக்கு 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 டக்குன்னு கேட்கும். ऐसे आवाज निकलता है उससे। அந்த மாதிரி उसी तरह சில நேரத்துல வாழ்க்கை कभी कभी हमारे जीवन में சர்வீஸ் பண்ணாதனால हमारे जीवन का सर्विस அது नहीं அப்பப்போ किए, டக்கு டக்குன்னு கேட்டுக்குது வாழ்க்கையில. इसलिए ऐसे आवाज देते रहता है, சில சத்தங்கள் கேக்குது, ऐसे आवाज करता है, சில பிரச்சனைகள். थोड़ी परेशानी आती है। ஆண்டவர் சொல்ற சர்வீஸ் பண்றதுக்கு வா, प्रभु हमें सर्विस कराने के लिए बुला रहे हैं। நான் சர்வீஸ் பண்றேன். मैं तुम्हें सर्विस நான் करूंगा, சர்வீஸ் பண்ணனா मैं सर्विस करने से ஸ்மூத்தா போவோம். तुम्हारा जीवन एकदम सहज जाएगा। சொல்ல எங்க கார்ல கூட हमारे कार में, ரிப்பேர் விடுறதுக்கு முன்னாடி இந்த பேக் வீல்ல இருக்க பேரிங் हमारे कार का बैक व्हील का बेयरिंग ரொம்ப அது சரியில்லாத போயிடுச்சு. वो ठीक नहीं था, வண்டி ஓட்டு பண்ணா பின்னால உட்காந்து போனா वो पीछे बैठ के जाने से ஓன்னு கேட்கும். एकदम आवाज आते रहता कार में। அதுக்கப்புறம் விட்டோம் வண்டியை. अभी हम सर्विस के लिए छोड़े, இப்போ பார்த்தா சத்தம் இல்லாத போகுது. अभी एकदम अच्छा चल रहा है, அந்த பேரிங்கை மாத்தியாச்சு. वो बेयरिंग को चेंज कर அந்த दिया। மாதிரி उसी तरह கர்த்தர் சொல்றாரு, प्रभु बोल रहे हैं, ஓன் கத்துதா வீட்டுல अगर சத்தம், तुम्हारे जीवन में ऐसा आवाज आ रहा है, வா வா நான் வரேன், तुम मेरे என்கிட்ட पास வாங்க, आओ, मेरे पास आओ, நான் பேரிங் எல்லாம் மாத்தி मैं போடுறேன். तुम्हारे सारे நான் जीवन का soft बेयरिंग ஆக்கிடுறேன். चेंज कर दूंगा, मैं तुम्हें सहज நமக்கு बना தெரியுது दूंगा। பாருங்க, हम जानते हैं கார் ரிப்பேர்னா கொண்டு போய் விட்டுட்டு மாத்தின்னு अगर வந்துடுறோம். कार रिपेयर है तो हम सर्विस शॉप में लेके जाते हैं। மிக்ஸி போய் ரிப்பேர் அம்மா மாதிரி போறாங்க, हम मिक्सी अगर रिपेयर होने से सर्विस लेके जाते உருண்டுங்க. हैं, मिक्सी में बहुत आवाज आ रहा है, ஒன்று மிக்ஸிக்காரங்கிட்ட வந்து சரி तो பண்றோம். मिक्सी के जगह पे जाके हम सर्विस करके लेके जाते வாழ்க்கையில கூட புர்ருந்துச்சுன்னா हैं। उसी तरह जीवन में भी ऐसे आवाज आने கர்த்தர் से சொல்ற வாரம் சர்வீஸ் பண்ணிக்கோ, तुम आके हर हफ्ता आके सर्विस करा के எல்லாம் लेके சரி जाओ, ஆயிடும். तब तुम्हारा जीवन அதுக்கு बदलेगा। தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் போவோம் कलीसिया में आओ, அப்படின்றாங்க ஜனங்க. ऐसे यहाँ पर भी वचन में सब அவர் लोग बुला தமது रहे हैं। வழியை நமக்கு போதிப்பார். वो हमारे मार्ग को सिखाएंगे करके वचन में है। என்ன வழி அது? कैसा मार्ग है वो? சுலபமான வழி, एकदम सहज मार्ग है, ஈஸியான வழி, बहुत आसान मार्ग है, சாஃப்டா போற வழி. एकदम स्मूथ मार्ग है वो। ஆமென், आमेन, ஹalleluya. हालेलुया। அவே பாருங்க ரொம்ப அற்புதமான காரியங்கள் ये இதெல்லாம். बहुत अच्छा है ये। அவர் சொல்ற என்கிட்ட வந்து கத்துக்கொள்ளுங்கன்ற. तुम मेरे पास आके सीख लो बोल रहे हैं। வேதத்துல பாருங்க यहाँ पर 5 விதமான பலிகள் இருக்குது. यहाँ पर 5 तरह का बलि है। அது என்ன பலி? कैसा बलि है वो? தகன பலி, जीवन को बलि चढ़ाते हैं। தகன பலி, एक तो जीवन को बलि है, போஜன பலி, एक तो भोजन को बलि चढ़ाते हैं, பின்ன சமாதான பலி, एक समाधान बलि चढ़ाते हैं, பாவ நிவாரண பலி, एक तो पाप का क्षमा है, குற்ற நிவாரண பலி, एक एक तो अपने जब हम हमारे नुक्स को बोलते हैं, குற்றம் அத சொல்றாங்க குற்றம் அப்படின்றதுல ஹிந்தியில இதுல குற்றவாளி அதுக்கு என்ன சொல்லுவீங்க ஹிந்தியில? जब हम गलत काम करते हैं उसको बोलते हैं आके, குற்ற நிவாரண பலி, जब गलत काम बोलते हैं उसको, இந்த மாதிரி பலியெல்லாம் இருக்குது. ऐसे तरह इस तरह का बलि है। இது வந்து குற்ற நிவாரண பாருங்க, முதல் பலி என்னன்னு? पहला बलि क्या है? தகன பலி. वो जीवन का, அது இயேசு உலகத்துக்காக கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்கிறார். वो ஒப்பு கொடுத்தல், ஒப்பு கொடுத்தல், அதான் தகன பலி. को ही बलि चढ़ा रहे हैं। போஜன பலினா என்ன? भोजन का बलि क्या? உலக வாழ்க்கையில் கிறிஸ்து வந்து சேவை செய்கிறார், वो हमारे அப்படின்னா கிரியை செய்கிறார், सांसारिक जीवन में यीशु मसीह आके कार्य कर रहे हैं, அற்புத அடையாளம் செய்கிறார் பாருங்க. सारे अद्भुत चमत्कार कर रहे हैं, அதுதான் போஜன பலி. यही भोजन बलि। சமாதான பலினா समाधान बलि का உலக मतलब வாழ்க்கை क्या है? கிறிஸ்துவின் சாந்த குணம் தெரியுது. यहाँ पर पूरे संसार में यीशु मसीह का शांति दिखाई दे रहा है। ஆண்டவரை பத்தி சொல்லுது அவர் சாந்தம் உள்ளவர் அப்படின்னு. हम प्रभु के बारे में बोलने के टाइम क्या बोलेंगे? वो एकदम शांत स्वभाव के हैं। அப்ப பாவ நிவாரண பலின்னு சொல்லிக்குது. पाप का निवारण क्या है? அதனால பாவிகளுக்காக கிறிஸ்து வந்து தன்னை பதிலாளா கொடுக்கிறார். पापी लोगों के लिए यीशु मसीह संसार में आके अपना त्याग करे। குற்ற நிவாரண பலினா என்ன? जो गलती का स्मरण करना क्या है? தேவனுடைய வேண்டுதலை கிறிஸ்து நிறைவேற்றுகிறார்.
கடவுளுடைய தேவனுடைய வேண்டுதலை परमेश्वर का जो उनका जो चाह था இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். यीशु मसीह आके उसको पूरा करे. இதுதான் வந்து குற்ற நிவாரண பலி. यही है गलती का वो. இதெல்லாம் கல்வாரியில தேவன் செய்றார். ये सब कलवारी में प्रभु आके किए. இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ये करने के बाद இவ்வளவு கஷ்டங்களா இயேசு செய்து முடிச்சிட்டு कष्ट पूरा यीशु मसीह उठाने के बाद நமக்கு ரட்சிப்பு எப்படி கொடுக்கறாரு? हमें उद्धार कैसे दे रहे हैं? இலவசமா கொடுக்கறாரு. बहुत ही मुफ्त में दे रहे हैं. அதான் ஈஸியான வழி. यही है आसानी मार्ग. அந்த இலவசமான வழி என்னது? वो मुफ्त का मार्ग क्या है? கிருபாதார பலியாக மாத்துறார் எல்லாத்தையும். हमें कृपा दे रहे हैं. பாருங்க எவ்வளவு பெரிய பலிங்க. कितने बलि आ रहा है கவனிங்க, इसमें. ரொம்ப முக்கியமானது நான் சொல்றேன். ये பாருங்க बहुत जरूरी அந்த बात 5 बोल விதமான रहा हूं. பலியை சொன்னேன். मैंने 5 तरह का बलि बताया. இந்த 5 விதமான பலி வந்து ரொம்ப கஷ்டமானது. ये 5 तरह का बलि बहुत ही मुश्किल बलि. அதுக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் அவ்வளவு பாடுபட்டார். इसलिए यीशु मसीह आके क्रूस पे इतना पीड़ा सहे. ரத்தத்தை சிந்தினார். अपने लहू पूरे बहाए. பாடுபட்டாரு. पीड़ा सहे. அவரை தாடியை பிச்சாங்க. उनके पूरे उसको துப்புனாங்க. उनके ऊपर थूका है. அவமானப்படுத்துறாங்க. उनको अपमान சாட்டையினால் அடிச்சாங்க. उनको मारा गया. அரைஞ்சாங்க. उनको मारपीट किए. என்னென்னமோ பண்ணாங்க. उनको कैसे कैसे उनको துணியெல்லாம் கழட்டினாங்க. पूरे शरीर से पूरे कपड़े தலையில முள்முடியை சூட்டுனாங்க. उनके सिर पर कांटे का எடுத்து அடிச்சாங்க. उनको मारे गए. அது மட்டும் இல்ல, ஒரு வஸ்திரத்தை போட்டு, மினுக்கான வஸ்திரத்தை போட்டு उनके ऊपर एक कपड़ा डाले थे. நீன ராஜாவான்னு கேட்டு கிண்டல் பண்ணாங்க. क्या तू राजा है करके उनको हंसी उड़ाए. எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் வாழ்க்கை மாறும். प्रभु का वचन बहुत ध्यान से सुनना है. அப்ப பாருங்க, அப்ப இப்படிலாம் பண்ணி தான் சிலுவையில ஆண்டவர் பலியானார். करके यीशु मसीह क्रूस पर बलि चढ़ाए. இதெல்லாம் யாருக்கு? ये सब किस लिए? உங்களுக்காக. हमारे लिए. இப்போ என்ன பண்ணாரு? अभी उसके बाद இத உங்களுக்கு எப்படி தரணும்னா, ये सब कैसे हमारे लिए दिए? நீங்க நானும் கஷ்டப்பட்டத வாங்குறதுக்கு இல்ல. हम और आप कष्ट उठाकर ये इसको नहीं लेना है. அதான் கிருபாதார பலியாக அத மாத்திட்டாரு. हमें कृपा की और से कृपा से दे रहे हैं. கிருபாதார பலினா என்ன? कृपा का बलि क्या है? என்ன? कृपा का बलि क्या है? இலவசம். वो बहुत ही मुफ्त. சொல்லுங்க இலவசம். मुफ्त से मिलना. வாய் தான் சொல்லுங்க இலவசம். मुफ्त से मिलना. தமிழ்ல இங்கிலீஷ்ல ஃப்ரீ. फ्री. சொல்லுங்க ஃப்ரீ. வாய் தான் சொல்லுங்க ஃப்ரீ. बहुत फ्री से मिलता है. இன்னும் ரொம்ப கொச்சையா சொல்லணும்னா, ரொம்ப கொச்சையா और भी अगर बोलना है तो ஓசி. बहुत मुफ्त சொல்லுங்க से ஓசி. मिल रहा है. ஓசியா தராரு. एकदम ஓசினா வேற எதுவும் நினைச்சுக்க போறீங்க? बहुत मुफ्त से हमको दे रहे हैं. ஓசியில தராரு. दान में दे रहे हैं. என்ன தராரு இலவசமா? क्या दे रहे हैं? சுண்டலா? क्या चना थोड़ी दे रहे हैं. சொல்லுவாங்கல்ல சுண்டல் வாங்க போறேன்னு. बोलते हैं ना बाहर चना लेने के लिए जा रहा हूँ. இயேசு சுண்டல் தந்தாரு. கோயிலுக்குலாம் வாங்க சுண்டல் தரேன். आप कलीसिया में आओ मैं तुम्हें चना दूंगा थोड़ी बोल रहे हैं. பார்க்க போறோம் பாருங்க. अभी हम देख ரோமர் 3ஆம் அதிகாரம். रोमियो 3 ரோமர் में. 3ஆம் அதிகாரம். रोमियो 3 में. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இருக்கிறீங்களா? आप हैं? நல்லா கவனிங்க. ரொம்ப அற்புதமா வாழ்க்கை மாறும் பாருங்க. 3ஆம் அதிகாரம் रोमियो 3 में 23 ல இருந்து 26 வரைக்கும் வாசிக்கிறேன். அங்க சொல்றாங்க எல்லா ஆலயத்துக்கு போவோம், தேவனுடைய வழியை போதிப்பாருன்னு. அந்த தேவனுடைய வழியை தான் இப்போ நான் சொல்றேன். இப்போ என்னங்க சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். அன்னைக்கு அங்க சொன்னாங்க தேவனுடைய வழி போவோம், ஆலயத்துக்கு போவோம், அவர் போதிப்பாருன்னு बोले சொன்னாங்க. हैं कि हम प्रभु के मार्ग में जाएंगे, वो सिखाएंगे करके. அந்த தேவனுடைய வழியை தான் இப்போ நான் போதிக்கிறேன். अभी प्रभु का मार्ग को ही मैं अभी सिखाने தேவனுடைய வழி என்ன? प्रभु का मार्ग क्या है? கிருபாதார பலி. एक कृपा का मार्ग है. அது என்ன வழி? वो क्या है? நல்ல வழி. वो अच्छा मार्ग है. அது வந்து ஈஸியான வழி. वो बहुत आसान मार्ग है. இலவசமான வழி. वो मुफ्त का मार्ग है. ஃப்ரீ. फ्री मार्ग है वो. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவத்தை ऐसे मसीही जीवन को கிறிஸ்தவ மக்கள் எப்படி வாழறாங்க? मसीही लोग कैसे जी रहे हैं? போராட்டம் ஐயா. संघर्ष करके जी रहे हैं. போராடி கொண்டிருக்கிறேன். एकदम संघर्ष में जी रहे हैं. ஐயா போராட்டமா இருக்கிறது. जीवन ही एकदम संघर्ष बन रहा है करके बोलते हैं. சொல்லி ऐसे बोल के. ஏன்னா இதெல்லாம் வந்து இது நான் சொன்னேன் இந்த வசனத்தை எனக்கு ஆக்கணும். क्योंकि ये वचन को वो नहीं ले रहे हैं. ஈஸி. इसको आसान இளைப்பாறுதல். विश्राम. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? இளைப்பாறுதல் விட்டுறது. हम विश्राम को छोड़ के போராட்டம். संघर्ष ले போராடுவோம் संघर्ष को ले लेते हैं. உலகத்துல போய் கத்தினுக்கறானுங்க பாரு. போராடு. அந்த மாதிரி ஆண்டவர் கிட்ட சொல்றது போராடுவேன். ऐसे ही प्रभु के पास भी जाके ஆண்டவர் தர வரைக்கும் நான் போராடுவேன். संघर्ष करते रहते हैं हम. அதுல வேற இன்னொரு சில பாட்டுங்க இருக்குது. और एक बात भी है. ஏசப்பா என்ன பாரும். एक गाना भी है कि यीशु मसीह मेरे और देखो करके. என்ன பாட்டு? ஒரு பாட்டு ஒன்று. क्या गीत है वो? ஆமா. தேவகுமாரா प्रभु मेरे और என்ன நினைச்சுக்குங்க. मुझे आप मेरे और ध्यान दीजिए करके. பாவம் இயேசு மறந்துட்டார் புலகு தவிர.
क्या यीशु मसीह हमको भूल गए कि ऐसा गाना गा रहे हैं? அவர் மறந்தா நான் காணாத போயிடுவேன். अगर वो भूल गए तो हम तो कहीं के नहीं रहेंगे. அவர் நினைப்பு வச்சு தான் குமாரனை அனுப்புனாரு. तो हमेशा हमारा स्मरण करते हैं उनके लिए, उनका पुत्र को हमारे लिए. வேற நினைக்கிறது மட்டும் இல்ல, सिर्फ स्मरण ही नहीं करते, எப்பொழுதுமே உங்க நினைவா என் நினைவா தான் இருக்கிறார் அவர். वो हमेशा हमारे स्मरण में ही रहते हैं. आमीन. எனி டைம் உங்க நினைவு தான். वो तो हमेशा हमारी और ही सोच எனி டைம் பிரிட்டோ நினைவு தான் அவருக்கு. वो हमेशा हमारी सोच में रहते हैं. ஒரு நாள் என்ன மறக்க மாட்டார். कभी भी हमें भूलेंगे नहीं. நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லிக்குது. मैं तुम्हें कभी नहीं என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. मैं तुम्हें कभी भी नहीं भूलूंगा करके वचन है. அப்புறம் பாட்டு என்ன பாட்டு? फिर ऐसा गीत क्यों गा रहे हैं? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சுக்கோ. मुझे मेरी और देखो मेरे ध्यान. ராகம் நல்லா இருக்கலாங்க, वो तो गीत तो अच्छा रहेगा. அது பாட்டான்னு அது வந்து வசனமான்னு பாருங்க. क्या वो वचन के और है अनुसार है करके वो देखना है. நம்ம ஆளுங்கெல்லாம் பாருங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் பிடிச்சிப்பாங்க. वो हमारे लोग तो ऐसे பாடி गीत நிப்பாங்க. कोई लेके गाते रहते हैं. ஆண்டவரே தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சுக்கோ, मुझे मेरी और सोचो, मुझे देखो करके ऐसा गीत गाते हैं. அவர் சொல்லுவாரு, वो लेकिन प्रभु बोलते हैं, டேய் உன் நினைப்பு தானே எனக்கு, अरे मैं तो तुम्हारी और ही देखता हूँ, உனக்கு இந்த புத்தி வரணும்டான்னு பாரு. तुम्हें वो बुद्धि आना चाहिए. அதனால பாட்டெல்லாம் பார்த்து பாடுங்க. इसलिए गाना गाने के टाइम देख के गाइए. அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார் பாருங்க, நேத்து उस दिन एक जन बोल रहे थे, சில பேர் कोई இந்த சோகத்துக்காக कोई शोक में தண்ணி அடிச்சிட்டு पीकर இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்பாங்களாம். ऐसे दुख भरा गीत सुनते रहते हैं. போனால் போகட்டும் போடா, ऐसे இந்த மாதிரி சோக பாட்டுங்களே, ऐसे दुख भरा सॉन्ग सुनते रहते हैं. நம்ம மனுஷனுக்கு பாருங்க இந்த மாதிரி சோக பாட்டுலாம் கேட்டா ரொம்ப இதமா இருக்கும். शोक का गीत सुनने से उनको बहुत अच्छा लगता है. இதமா இருந்து என்ன பிரயோஜனம்? वो दिल के लिए अच्छा रहता है उनको. வாழ்க்கை மாறணுமா இல்லையா? क्या जीवन बदलेगा ये सब सुनने से? இதமா இருந்துச்சுங்க, ये मेरे தடுவுனா இதமா இருக்குன்னு வச்சுங்களேன், के लिए बहुत अच्छा है करके बोलते हैं. வயிறு ஃபுல் ஆயிடுமா? क्या उससे हमारा पेट थोड़ी बढ़ेगा? காலைல சாயந்தரம் வரைக்கும் அவங்க வீட்டில் सुबह தடவி விடுறாங்க வச்சுங்க, सुबह से தம்பி शाम तक हम ऐसे आश्वासन देने से आपका पेट வயிறு ஃபுல் ஆயிடுமா? क्या पेट भरेगा उससे? சோறு சாப்பிட்டா தான் வயிறு ஃபுல் ஆகும். सिर्फ खाना खाने से आपका पेट என்ன भरेगा. சொல்றேன், நான் கிண்டல்லாம் பண்ணல, मैं मजाक नहीं कर रहा हूँ. யோசிங்க, आप सोच के देखिए, சிந்திங்க, आप सोचिए विचारिए. ஆமா சும்மா வந்து ஐயோ ஏதோ சொல்றது இல்ல, ऐसे कुछ नहीं बोल रहा हूँ मैं. இங்க சொல்லப்பட்டிருக்குது, यहाँ पर बताया வாசிப்போம். गया है, இலவசமாய் मुफ्त में. பாருங்க 3ஆம் அதிகாரம் रोमिया 23 இருந்து 3 में 23 निकाल 26 வரைக்கும் வாசிக்கிறேன். 26 வரைக்கும் 23 से 26 तक ஞாபகம் வச்சுங்க पढ़ेंगे. சார், சொல்றது ஞாபகம் வைங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாக அவருடைய கிருபையினாலே, பாருங்க எப்படி வருது பாருங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். பிறகு தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். अभी 23 से 26 तक पढ़ेंगे. इसलिए कि सब ने पाप किया और परमेश्वर की महिमा से रहित हैं, परंतु उसके अनुग्रह से उस छुटकारे के द्वारा जो मसीह यीशु में है सैंत मैंत धर्मी ठहराए जाते हैं. उसे परमेश्वर ने उसके लहू के कारण एक ऐसा प्रायश्चित ठहराया जो विश्वास करने से कार्यकारी होता है कि जो पाप पहले किए गए और जिन पर परमेश्वर ने अपनी सहनशीलता से ध्यान नहीं दिया उनके विषय में वह अपनी धार्मिकता प्रकट करे, वरन इसी समय उसी धार्मिकता प्रकट हो कि जिससे वह आप ही धर्मी ठहरे और जो यीशु पर विश्वास करे उसका भी धर्मी ठहराने वाला हो. आमीन. வாசிட்டீங்களா? உள்ள போயிடுச்சுல, கேட்டுட்டீங்களா? இப்போ நான் அந்த விளக்கம் अभी मैं बताऊंगा. கவனிங்க பாருங்க, முதல் 23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக ஆகிட்டோம். सभी पाप करके परमेश्वर से रहित हो गए. யாருமே தேவனுடைய மகிமைக்கு இல்ல. परमेश्वर की महिमा में कोई எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக ஆயிட்டோம். पाप करके ऐसा हो गए. ஆனா கர்த்தர் சொல்றாரு, लेकिन இலவசமாய் பாருங்க, எப்படி பாருங்க, இலவசமாய் சொல்லுங்க எல்லாரும், இலவசமாய். ரொம்ப முக்கியம் பாருங்க, இலவசமாய். मैंने तुम्हें अनुग्रह से தேவன் கொடுக்கிறத இலவசம்.
सेंट मैंथ की धर्मी அவருடைய ठहराते हैं। கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவை மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறோம். उनके अनुग्रह से हम छुटकारा पाते हैं। தேவன் என்ன பண்ணிட்டாரு? 25 வசனத்துல தேவன் பொறுமையா இருந்துட்டாராம் முற்காலத்துல. परमेश्वर ने उसके लहू के कारण தேவன் பொறுமையா இருந்துட்டாராம். लहू के कारण एक ऐसा ஆனா இப்போ प्रायश्चित பொறுமையால இருக்கிறது கிடையாது தேவன். लेकिन अभी वो शांत नहीं என்ன பொறுமையா रहेंगे। இல்ல? क्या नहीं रहेंगे? தப்பு தப்பா பிரசங்கம் பண்றதை பொறுத்துக்க மாட்டாரு. இப்போ जो गलत गलत प्रचार किया जाता है उस पे वो सहमत नहीं होते। இப்போ நல்ல தேவ மனுஷங்களை எழுப்புறாரு. वो अच्छे अच्छे प्रचारक को उठा रहे हैं। மனக்கண்களை திறந்து பிரசங்கிக்கிற தேவ மக்களை எழுப்புறாரு. अच्छे अच्छे प्रचारक को उठा के उनके मन को खोलते हैं। ஆகவே தான் பாருங்க அந்த காலத்துல இருந்து इसलिए இந்த பேர்னா நம்ம மார்ட்டின் லூதர் जो है 15ஆம் நூற்றாண்டுல சொல்றாங்க. वो 15th सेंचुरी में थे। அவர் மூலமா பெரிய ஒரு எழுப்புதல் வந்துச்சு. उनके द्वारा बहुत ही वहां पर जागृति आई। எல்லாரும் கடவுள்கிட்ட போறதுக்கு பயந்து இருந்தாங்க. सब लोग प्रभु के पास जाने के लिए डरते थे। என்னென்னமோ காரியங்களை செஞ்சிருந்தாங்க. முட்டிகால் போட்டுன்னு போறது, घुटना टेक के जाना, ऐसे वैसे बहुत से படிக்கட்டுல ஏறி அப்படியே முழங்கால்லே போறது, सीढ़ियों पर घुटने में ही चलते थे। அப்புறம் வந்து இந்த கண்ணாடி தூளெல்லாம் உடைச்சி போட்டு ये पूरे चश्मा को चूर करके அதுல போய் उसमें चढ़ के जाते ரத்தம்லாம் थे। ஊத்தி वो लहू बहा के जाते थे। எப்படியாவது கடவுளுடைய இரக்கத்தை பெறறதுக்கு कैसे भी प्रभु की दया को प्राप्त करना करके ऐसे ऐसा काम करते थे। இதெல்லாம் யார் பண்ணது? மார்ட்டின் லூதர் பண்ணிருந்துக்கிறாரு. ये सब मार्टिन लूथर भी पहले करते थे। கர்த்தர் ஒரு நாள் அவருக்கு வெளிச்சம் கொடுத்தாரு. लेकिन एक दिन उनके अंदर प्रकाश आया। இதெல்லாம் பண்றதுனால கடவுளுடைய பிள்ளை ஆயிட முடியாது. நீ ऐसे सब करने से तुम प्रभु का संतान नहीं बन सकते। நீதிமான் ஆயிட முடியாது. तुम धर्मी नहीं बन सकते। ஆனா நான் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக முடியும். विश्वास से ही धर्मी बन सकते हो। என்னத்தை விசுவாசிக்கணும்? क्या विश्वास करना है? இயேசு உனக்காக எல்லா பலியும் செலுத்திட்டார் விசுவாசி. यीशु मसीह तेरे लिए सारा बलिदान किए हैं करके उस पर विश्वास करना நீ है। சிந்துற ரத்தத்தினால இல்ல, तुम्हारे घुटने पर जो खून आता है உன்னுடைய उससे नहीं, பாடுகளால இல்ல, तुम्हारे पीड़ा से नहीं, அவருடைய பாடுகளால நீ மாறிட்ட, यीशु मसीह की மாத்திட்டார் पीड़ा உன்னை. से तुम्हारा जीवन बदल गया। அப்படின்னு அவருக்கு ஒரு வெளிச்சம் வந்துச்சு ऐसा வசனத்துல இருந்து. प्रकाश उनके अंदर आया। அதுல இருந்து பெரிய ஒரு எழுப்புதல் வந்துச்சு उसके பாருங்க. बाद उनके ऊपर एक जागृति आया था। கிறிஸ்தவ சமுதாயத்தை மாத்தினார் அவர். एकदम मसीह समाज को ही उन्होंने அவருக்கு நிறைய बदला। எதிர்ப்பும் வந்துச்சு. उनके विरुद्ध में बहुत से लोग उठे। இப்படி 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 பண்ணலாமா போதிக்கலாமான்ட்டு. ऐसा प्रचार करेंगे कर सकते हैं क्या करके, ஆனா அவர் பொறுப்படுத்தாம செஞ்சாரு. लेकिन वो जो विरोधी थे उनके ऊपर वो ध्यान नहीं दिया। ஆகவே சில புரட்சியை செய்யும் பொழுது வசனத்திலிருந்து புரட்சி ऐसे செய்யும் हम போது कुछ को अच्छा चीज करने के टाइम எதிர்ப்புகள் வரும் தான். ऐसे हमारे विरुद्ध तो लोग आएंगे। ஆனா தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. लेकिन ये वचन को लेके இயேசுக்கு எதிர்ப்பு இருந்தது. यीशु मसीह के विरुद्ध भी लोग थे। இயேசு வந்து பிரசங்கம் பண்ணும்போது யூதர்கள்ல இருக்கிற பாரம்பரியம் எல்லாம் விரோதிட்டாங்க. यीशु मसीह जब आके प्रचार किए यहूदियां भी उनके विरुद्ध हुए थे। ஓய்வு நாள்ல வந்து இயேசு பண்றாரு, वो तो அற்புதம் செய்யறாரு ஓய்வு நாள்ல. वो तो संडे के दिन भी आके प्रचार कर रहे थे, அற்புதம் செய்யறாரு, अद्भुत कार्य किए। அந்த மதவாதிகள் திட்டுறாங்க. वहां के यहूदी लोग तो उनके ऊपर गुस्सा कर रहे थे। ஓய்வு நாள்ல இதெல்லாம் செய்யலாமா? क्या तुम ये विश्राम के दिन ऐसे कर सकते हो? ஆண்டவர் சொல்றாரு, तब प्रभु बोले, ஓய்வு நாள்ல ஒரு கழுதை விழுந்துச்சுன்னா தொட்டில இருந்து எடுக்க மாட்டியா? अगर विश्राम के दिन अगर ये गधा नीचे गिर गया तो क्या तुम नहीं उठाइए उसको? என்னம்மா இதை இப்ப உட்கார்ந்து வசனம் கேட்டுக்கிறீங்க. अभी तुम बैठ के वचन सुन रहे हो। அந்த குழந்தை கீழே விழுந்துச்சு, अगर वो बच्चा नीचे गिर गया, பேச்சுக்கு சொல்றேன், ऐसे मैं बोल रहा हूँ, என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஐயா பிரசங்கம் பண்ணுகிறாரியா, நான் தூக்க மாட்டேயா, ये प्रचार कर रहे हैं अभी मैं नहीं उठाऊंगा करके थोड़ी बोलेंगे? அப்படியா இருப்பீங்க? क्या ऐसे आप खामोश थोड़ी बैठेंगे? அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. यही प्रभु बोल रहे हैं। டேய் மடையா, ये बुद्धू, ஓய்வு நாள்ல சுகமாக்கன திட்றியே, अगर विश्राम के दिन मैं चंगा किया तो क्यों गुस्सा कर रहे हो? ஒரு கழுதையோ अगर एक गधा எருதோ या कोई और தண்ணி தொட்டில விழுந்துச்சுன்னா गधा या बैल अगर पानी के अंदर गिर गया, தூக்க மாட்டியா? क्या तू नहीं उठाएगा? அந்த மாதிரி ஜனங்களுக்கு நான் சுகமாக்குறது உனக்கு அறிவு இல்லையான்னு கேக்குறேன். ऐसे में लोगों को चंगा करने से क्या होता है? நீ ஓய்வு நாள பெருசா பேசுற, तुम विश्राम के दिन को बड़ा बोल रहे हो। ஆனா ஓய்வு நாள காட்டுல மனுஷன் பெரியவன். लेकिन विश्राम के दिन से भी मनुष्य बहुत बड़ा है। நாளுக்காக தான் மனுஷனை உண்டாக்கல, सिर्फ दिन के लिए मनुष्य को नहीं बनाया, மனுஷனுக்காக தான் நாளை உண்டாக்கணும். मनुष्य के लिए दिन को बनाया है। ஹலோ இருக்கிறீங்களா? आप हैं? இதெல்லாம் விளங்கிக்கணும் பாருங்க. ये सब समझ लेना आप। அப்ப பாருங்க சொல்றாரு, इसमें बता रहे हैं எப்படி இந்த இவ்வளவு பெரிய பலிகள் இருக்குதுங்க. ये इतने बड़ा बलि सब है। தகன பலி, दहन बलि, जीवन का बलि, भोजन बलि, भोजन का बलि, समाधान बलि, शांति का बलि, पाप निवारण बलि, पाप की क्षमा का बलि, कुற்ற निवारण बलि, गलत काम का बलि, इतनी बलियों
ऐसा इतना बलि தேவன் ஒரே பலியா மாத்துறாரு. इतने बलि को प्रभु ने एक ही बलि बनाया, கிருபாதார பலி. एकदम एक कृपा का बलि। அந்த கிருபாதார பலினா என்ன? कृपा का मार्ग क्या है? இலவசமா நமக்கு எல்லாத்தையும் செய்றார். हमें पूरे मुफ्त में पूरा काम हमारे लिए அதுதான் 26 சொல்லுது. वही 26 में கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்று விசுவாசத்தினாலே, इसी समय उसकी धार्मिकता प्रकट हो कि जिसे விசுவாசத்தினாலே, சொல்லுங்க விசுவாசத்தினாலே, जो विश्वास करे பலிக்கும் கிருபாதார பலியை அவரே ஏற்படுத்தினார். वो विश्वास के कारण वो धर्मी ठहराएंगे। அவரே கிருப பலி ஆயிட்டாராம். वो खुद ही बलि चढ़ गए, அவரே பலியான பிறகு वो खुद बलि चढ़ गए। நீ எதுக்கு ரத்தம் சிந்துற, நீ எதுக்கு तुम क्यों खून बहा ஒரு रहे हो, பாடுபட்டு தான் வாங்கணும்னா என்ன तुम அர்த்தம்? क्यों फिर पीड़ा सह रहे हो? அவர் பாட மதி, वो यीशु मसीह का जो पीड़ा है उसको उसकी ओर ध्यान दो, அதுதான் தேவனுக்கு செய்யற மரியாதை. वही तुम उनके लिए आदर कर रहे हो। அவர் பாட பத்தி பேசுறதே கிடையாது. तुम यीशु मसीह के पीड़ा की ओर இயேசுடைய नहीं देख பாடுகளை रहे हो, பத்தி பேசுறது கிடையாது. तुम यीशु मसीह की पीड़ा की ओर இயேசுடைய नहीं देख रहे அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை பத்தி பேசுறது கிடையாது. हो, वो मेमना के लहू के बारे में तुम नहीं बता रहे हो। உங்க உபவாசம், तुम अपने उपवास, உங்களுடைய முழங்கால் தேயிறது, तुम अपना दंडवत, இதெல்லாம் பேசிட்டு ये सब बात कर रहे हो। तुम கர்த்தருடைய பாடுகளை மறந்துடுது. तुम प्रभु का जो बलिदान है उनका पीड़ा तुम भूल जाते हो। அதனால தான் கிறிஸ்தவ சமுதாயம் इसलिए मसीह का समाज எப்படி ஒரு விழுந்து போன நிலையில இருக்குது. एकदम नीचे की ओर जा रहा है। ஹலோ இருக்கிறீங்களா? आमीन। ஆனா இயேசு சொன்ன ஆண்டவர் लेकिन சொல்றாரு, यीशु मसीह बोल रहे हैं, கேளுங்கள் சாப்பிடு, கேளுங்கள் தரப்படும். तुम पूछो, तुम मांगो तो तुम्हें दिया जाएगा। ஆனா நீங்க உபவாசிங்கள் தரப்படும். क्या उपवास திருப்பி करने திருப்பி से ஏன் तुम சொல்றேன்? तुझे दूंगा थोड़ी बोले हैं? ஆகவே உபவாசிக்க கூடாதா? क्या उपवास नहीं करना है? எதுக்காக உபவாசம்? किस लिए उपवास करना है? உபவாசம் எதுக்குங்க? किस लिए उपवास? கடவுளோடு கூட உறவாடுறதுக்காக நான் உபவாசம் பண்ண போறேன். हम प्रभु के साथ मेल करने के लिए मैं उपवास करने जा रहा हूँ। அவர்கிட்ட கேட்கறதுக்காக உபவாசம் தேவையில்ல. उनसे पूछने के लिए, मांगने के लिए उपवास नहीं है। நான் கொஞ்சம் சாப்பிடாத இருந்து मैं बिना खाना खाए ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவு பண்ண போறேன். मैं प्रभु के साथ मेल करने के लिए, उनसे समय बिताने के लिए, அதுக்கு தான் உபவாசம். इसके लिए उपवास है। உபவாசம் மீன்ஸ் இன்னொரு அர்த்தம் என்ன? उपवास பழைய का ஏற்பாடுல சொல்லுது, दूसरा अर्थ क्या है? 4 பேருக்கு தான தர்மம் பண்றீங்க பாருங்க, 4 जनों को तुम दान देते हो ना, அதுதான் ஒரு உபவாசம். वो भी एक उपवास है। இருக்கிறீங்களா இல்லையா? आप है, நம்ம என்ன பண்ணிட்டோம்? हम क्या कर रहे हैं? பிரச்சனையா, போராட்டமா? अगर परेशानी है போடு உபவாசம். उपवास करो करके बोलते हैं। ஆண்டவர் உபவாசம் போட்டு எல்லாத்தையும் மாத்திடலாம். उपवास करके सब कुछ बदल देंगे करके கத்த बोलते சொல்ற हैं। ஈஸியான வழி இருக்குதியா? लेकिन प्रभु बोलते हैं, मैंने तो तुम्हें और आसान नंब। सा मार्ग दिया है, அவரை விசுவாசி. आप प्रभु के और विश्वास करो। அவர் உனக்காக எல்லாம் செஞ்சு வச்சிட்டாருன்னு प्रभु ने விசுவாசி. तुम्हारे लिए सब कुछ करके रखा है, उस அதுக்கான पर विश्वास வசனங்களை करो। எடு. उसका वचन निकालो, அது ஏன் வசனம் சொல்லு. उस वचन को मेरा वचन करके बोलो। உரிமை பாராட்டு வசனத்தை. तुम उस वचन को तुम्हारा निज वचन है करके வியாதியா இருக்குதா? बोलो। क्या तुम बीमारी में हो? எகிப்துக்கு வர பண்ணின ஒரு கொடிய ரோகத்தை என் மேல் வர பண்ணேன் என்று சொல்றாரு. அந்த வார்த்தை எடுத்து எனக்காக்கு உனக்காக்கு. मिस्र देश का कोई भी रोग मेरे ऊपर नहीं आएगा करके वचन है ना, उसको निकाल के अपने लिए बोलो। குடும்ப பாரமா இருக்குதா? तुम्हारे परिवार में बोझ है, சமாதானத்தினுடைய வசனங்களை எடு. शांति का वचन निकालो। இந்த वचனம் என்னுடையதுன்னு ये சொல்லு. वचन मेरा है करके बोलो। உரிமை பாராட்டு. तुम अपना निज वचन बनाओ, எல்லாம் மாறிடும். सब कुछ बदलेगा। आमीन। आमीन। அம்மா சமாதானம் இல்ல, சமாதானம் இல்ல, शांति नहीं है, சமாதானம் शांति இல்ல, नहीं है, சமாதானம் இல்ல, शांति नहीं है, சமாதானம் இல்ல, शांति சமாதானம் नहीं இல்ல. है, शांति नहीं है, ऐसा नहीं बोलना। நீயே தான் சொல்லுகிற இல்ல இல்லன்னு. तुम नहीं 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 करके तुम ही बोल रहे हो। அவர் சமாதானம் உண்டு, சமாதானம் உண்டு, சமாதானம் உண்டுன்றாரு. लेकिन प्रभु बोल रहे हैं तुम्हें शांति होएगा, शांति होएगा करके। ஹலோ, आमीन। அப்ப பாருங்க, இலவசம் एकदम मुफ्त से அவர் கொடுக்குறாராம். हमें दे இந்த रहे हैं। இலவசம் என்ன? ये मुफ्त क्या? நான் சொன்னேன் ஃப்ரீ. मुफ्त का मतलब फ्री है। ஓசி एकदम சொல்லுங்க. ஓசி वो தெரியல. ஓசியில் கிடையாதா? ஆமாம், फ्री है तो मुफ्त, Free। मुफ्त से दे। ஹிந்தியில் ஓசினா என்ன தெரியாதுப்பா? ஃப்ரீக்கு ஹிந்தியில் इनाम में देते हैं। இனாமா, இனாமா, இனாம், இனாம், இனாமா எல்லாம் தர்றாரு ஆண்டவர். இப்போ இனாமா எப்படி தர? சுண்டல் தரல, इनाम में चना नहीं मिलेगा, அவர் பாயாசம் தரல. आपको खीर नहीं दे रहे हैं। என்ன தராரு? क्या दे रहे हैं? அவர் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, वो अपना जीवन दिए हैं, வாழ்க்கையே கொடுத்துட்டாரு, நம்முடைய புது வாழ்க்கையை கொடுத்துக்கிறாரு, हमें एक नया सृष्टि பாவ बनाया है, மன்னிப்பை கொடுத்துருக்காரு, हमारी पाप की क्षमा பரலோக किया है, வாழ்வை கொடுத்துருக்காரு, हमें स्वर्गलोक में நித்திய जीवन ஜீவனை दिया है, கொடுத்துருக்காரு, अनंत जीवन दिया है, தரித்திரத்தை எடுத்து ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்காரு, हमारे दरिद्रता को निकाल कर வியாதி எடுத்து சுகத்தை கொடுத்துருக்காரு, हमारे रोग को निकाल ஆரோக்கியத்தை कर கொடுத்துருக்காரு. आरोग्य दिए இதை हैं। கொஞ்சம் ஈஸியா சொல்றேன். इसको और मैं और ये आसानी से बोल रहा हूँ। இப்போ உங்களுக்கு இலவசமாக बहुत ही मुफ्त में ஒருத்தர் 100 கோடி கொடுக்குறாரு.
मुफ्त में तुम्हें சாரி 1000 கோடி तुम्हें 1000 करोड़ दे रहे हैं। சொல்லுங்க 1000 கோடி எனக்கு தராரு 1000 करोड़ मुझे मुफ्त வாய் में தந்து मिल रहा 1000 है। கோடி சொல்லுங்க आप 1000 बोलिए, கோடி 1000 करोड़ मुझे வாயில मिल रहा है। வாயால் பேசும் आप मुंह 1000 கோடி எனக்கு தராரு 1000 करोड़ அடுத்தது 300 கோடியில 3 करोड़ 300 கோடியில சொல்லுங்க 300 கோடியில 300 करोड़ 1000 கோடி கையில கொடுக்குறாரு 1000 करोड़ हमारे हाथ में दे रहे हैं। 300 கோடி 300 கோடியில 300 करोड़ ஒரு பெரிய பேலஸ் உங்களுக்கு தராரு एक बड़ा महल हमें दे रहे हैं। அடுத்தது एक और 500 கோடியில 500 करोड़ ஒரு பெரிய தொழில் சாலை உங்களுக்கு தராரு பெரிய ஒரு தொழிற்சாலைன்னா ஒரு ஃபேக்டரியை தராரு बहुत बड़ा कार्यालय हमें दे रहे हैं। இமேஜின் பண்ணுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க आप सोच के மண்டையில ஓட்டம் இதெல்லாம் आप अपने मन में सोच के ஆமா देखिए இந்த தரித்திர புத்தி எல்லாம் போட்டோம் सारे दरिद्रता की बुद्धि பாக்கெட்ல காசு இல்ல पैकेट में வேலையில पैसा नहीं இது है, இல்ல काम में तनख्वाह குடும்பத்துல नहीं है, கஷ்டம் परिवार में இதெல்லாம் कष्ट है। ஓட்டம் ये उसको இலவசமா அவர் என்ன பண்றாரு वो हमको मुफ्त में क्या दे रहे हैं? 1000 கோடி பணம் தராரு 1000 करोड़ हमको दंड दे रहे हैं। 300 கோடியில பெரிய பெரிய பேலஸ் வீடு தராரு 300 करोड़ का யோசிச்சு महल பாருங்க दे யோசிச்சு रहे பாருங்க हैं। आप सोच के பிறகு 500 கோடியில 500 करोड़ ஒரு பெரிய பேலஸ தராரு एक बहुत फैक्ट्री बड़ा कार्यालय दे रहे हैं। 500 கோடியில 500 இப்போ करोड़ இதெல்லாம் ये सब இப்போ அதுக்காக ஒரு பத்திரத்தை கொடுக்குறாரு उसके लिए முதல்ல வந்து 1000 கோடிக்கு पहले 1000 கோடிக்கு 1000 करोड़ ஒரு செக்க का தராரு एक चेक दे रहे हैं हमें। ரெண்டாவது 300 கோடி பேலஸ் வீட்டுக்கு 300 करोड़ का महल के लिए பத்திரத்தை கொடுக்குறாரு हाँ उसका கவனிங்க डॉक्यूमेंट நான் हमें दे रहे முக்கியமான விஷயத்தை சொல்றேன் சும்மா ஆண்டவரா சொன்னதை நான் சொல்றேங்க हैं। जो प्रभु बोल रहे हैं वही मैं आपसे बोल நான் रहा हूँ। உட்கார்ந்து தியானிக்கும் போது இல்ல கத்தர் இப்படி போடுவார் आप ध्यान से देखिए ये सब அம்மா ஏதோ சொல்றாரு இல்ல இல்ல ऐसे कुछ बोलने தேவன் करके नहीं பேசுறத सोचना। நான் பேசுறேன் प्रभु की बात को ही मैं बोल रहा हूँ यहाँ पर। தேவன் எதுக்காக உங்களை வர வச்சுக்கிறாரு प्रभु ने आप लोगों को क्यों बुलाया है? வாருங்கள் போவோம் हम सब मिलके जाओगे அவர் தம்முடைய வழியை போதிப்பார் प्रभु अपना मार्ग हमें सिखाएंगे। சும்மா உட்கார வச்சுட்டு வரல सिर्फ यहाँ बिठा के जाने தேவன் के தம்முடைய लिए नहीं। வார்த்தைகளை போதிக்கிறார் प्रभु अपना मार्ग हमें सिखाएंगे। சொல்றாரு 500 கோடி பேலஸ் பத்திரத்தை தராரு 500 करोड़ का हमें அத 300 கோடி 500 கோடி தொழில் 500 करोड़ का कार्यालय हमको ஃபேக்டரியுடைய दे रहे हैं। ஃபேக்டரியுடைய டாக்குமெண்ட்டை தராங்க कार्यालय का डॉक्यूमेंट हमें दे रहे இப்போ हैं। மூணு வருது உங்களுக்கு ये तीनों हमारे हाथ में 1000 கோடி செக் 1000 करोड़ का चेक 300 கோடி பேலஸ் உடைய பத்திரம் 300 करोड़ का महल का डॉक्यूमेंट 500 கோடி ஃபேக்டரியுடைய டாக்குமெண்ட்ஸ் 500 करोड़ का कार्यालय का डॉक्यूमेंट வாங்கிக்கிறீங்க ये तीनों हमारे हाथ में நல்லா दे சிரிப்பா रहे हैं। இருக்கும் हमको बहुत हंसी आ रही சிரிப்பு है, தான் இருக்கும் சிரிப்பா बहुत संतोष हो रहा है ரொம்ப हमें ஜாலியா இருக்கும் हमें अच्छा लग रहा है। ஆனா எப்படி இருக்குது எல்லாத்தையும் எல்லாம் ये सब कैसा लग रहा है हमको? பேப்பர்ல இருக்குது ये सब सिर्फ पेपर में है। அப்ப கூட அந்த இது இருக்காது वो சும்மா हम பேப்பர்ல தான் सिर्फ पेपर में ही है वो सब। அதே अगर பேப்பர்ல இருக்கிறத अगर पेपर में जो அப்படி है எதிர்க்கவே ऐसे हमारे सामने 1000 கோடியை போட்டு காமிக்கிறாங்க பணத்துல एकदम பணங்கள் 1000 கோடி பணங்களை 1000 பாக்குறீங்க करोड़ का पैसा हमारे பாருங்க हमारे आगे हो रहा பாருங்க அந்த இடத்துக்கு போங்க சார் है। அந்த आप இடத்துக்கு वो போங்க सब सोच के இப்படி देखिए பாக்குறீங்க 1000 கோடியை आपके सामने 1000 ये अड़ी गड़ी करोड़ का இருக்குது। पैसा है। आप कैसे आपको वो யோசிச்சு कैसा பாருங்க। लगेगा? आप सोच के देखिए। நான் தேவனுடைய வழியை போதிக்கிறேன் मैं प्रभु के मार्ग को ही सिखा रहा हूँ। ரெண்டாவது அந்த பேலஸ் वो महल के और பாக்குறீங்க ஒரு அரண்மனை மாதிரி பேலஸ் இருக்குது 300 करोड़ का महल आप நாங்க आपके ராஜ்கோட்டை இப்ப सामने பார்த்துட்டு देख வந்துக்கிறோம் रहे हैं। டெல்லியில அரண்மனை மாதிரி एकदम राजकोट दिल्ली में है। அதை பாக்குறீங்க அப்படியே ऐसा एक உங்களுக்கு महल கொடுக்குறாரு आपके सामने हो அப்படியே தலை சுத்தம்ல आपका सर घूमेगा அப்படியே பத்து விழுந்துருவீங்க आप तो एकदम नीचे गिर जाएंगे। அதுக்கப்புறம் ஃபேக்டரி उसके இட்டு बाद போறாங்க एक कार्यालय को लेके जाएंगे। எல்லாம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செஞ்சு நிற்கிறாங்க वहाँ पर बहुत से लोग सैकड़ों लोग உங்களுக்கு தான் वहाँ पर அது काम कर factory। रहे हैं। वो आपका फैक्ट्री है। அப்படியே காமிக்கிறான் சுத்தி ऐसा आपको दिखा கொஞ்சம் रहे யோசிச்சு हैं। பாருங்க எப்படி இருக்கும் आप सोच के देखिए। இப்படி உங்களுக்கு செக்கெல்லாம் கொடுக்காம ऐसे चेक இதை देने எடுத்து के போய் அப்படியே बजाय அப்படியே முழுசா காமிச்சா ऐसे लेके जाके आपको दिखाने से நல்லா தான் இருக்கும் वो अच्छा ही लगेगा। ஆனா அரசாங்கம் வரும்போது लेकिन जब सरकार आएगा எப்ப 1000 கோடிக்கு எங்கப்பா எவிடன்ஸ்னு கேட்டாங்கன்னா புடின்னு தூக்கிட்டு போயிடுவான் 1000 करोड़ का एविडेंस पूछने से वो निकाल के चले जाएंगे இந்த सरकार। பேலஸுக்கு ये महल के लिए பத்திரம் எங்கன்னு இல்லைன்னு வச்சுங்க उसका डॉक्यूमेंट नहीं रहने से புடின்னு போயிடுவான் वो निकाल के चले जाएंगे। ஃபேக்டரிக்கு वो कार्यालय के लिए டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு உங்க பேர்ல இல்லைன்னா अगर डॉक्यूमेंट आपके नाम पर नहीं रहने से தூக்கின்னு போயிடுவான் वो सरकार लेके அதனால जाएगी। தான் इसीलिए பொருள் பணமா இருந்தாலும் சரி अगर अगर धन के रूप में रहने से भी அதுக்கு ஒரு செக் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க उसके साथ डॉक्यूमेंट भी उनका हम दे पेरला। रहे हैं हमारे नाम के। பிறகு உங்க பேர்ல வீட்டுக்கு हमारे नाम में அந்த பத்திரம் தராங்க
वो रजिस्ट्रेशन पूरा करते हैं, அதுக்கப்புறம் ஃபேக்டரிக்கு वो फैक्ट्री के அந்த लिए டாக்குமெண்ட் தராங்க. वो डॉक्यूमेंट हमारे नाम இதெல்லாம் पे கையில करते हैं। இருந்தாதான் ये सब हमारे हाथ में அது रहने உங்களுதா से இருக்கும். तभी हमारा இல்லைன்னா என்ன ஆயிடும்? नहीं तो அது மற்றவங்களுக்கு போயிடும். नहीं तो वो सरकार का चले எப்படி जाएगा। வந்ததுன்னு இருக்குது பாருங்க. कैसे ये देखना है। அதே போல தான் उसी तरह ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து यीशु मसीह தேவன் प्रभु हमें வேத வசனத்தின் மூலமாக ये वचन के द्वारा உங்களுடைய இதெல்லாம் எழுதி கொடுத்துக்கிறாரு. इस वचन के द्वारा हमारे लिए सब कुछ लिख के दिए हैं। பார்க்காத வரைக்கும் இது இல்லைன்னுல, अगर नहीं देखने से என் தேவன் मेरे சொல்றார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் குறையெல்லாம் प्रभु கிறிஸ்துவின் மகிமையில நிறைவாக்குவார். हमारे प्रभु हमारे लिए सारे ऐश्वर्य देंगे। எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருக்காரு. सब कुछ यहाँ पर लिख के दिया है, ஆனா நமக்கு என்ன தெரியல, लेकिन हमें கையில வேணும்ன்றோம். लेकिन हम बोलते हैं हमारे हाथ में चाहिए। சாருங்க, கையில இருந்துச்சுன்னா हमारे हाथ में रहने से அதுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னா இந்த உலகத்துல இன்னைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியாது. अगर उसका प्रमाण नहीं रहने से हम यूज नहीं कर सकते। எவிடன்ஸ் இல்லைன்னா अगर प्रमाण नहीं रहने से இப்போ உங்ககிட்ட ஒரு 10 கோடி இருக்குதுன்னு வச்சுங்களேன், हमारे पास एक 10 करोड़ है, அரசாங்கம் வருவாங்கல்ல, सरकार आएगा, என்ன பண்ணுவாங்க? எப்படி வந்து கேட்பாங்க? वो पूछेंगे कैसे आए, நீங்க வச்சுங்க ऐसे हम बोले புடின்னு போயிடுவாங்க. एकदम जब्ती நான் என்ன करके சொல்ல चले வரேன்னா, जाएंगे। தேவன் நமக்கு எல்லாம் செய்து வச்சதெல்லாம் எவிடன்ஸ் இங்க இதுல இருக்குது. प्रभु ने हमारे लिए क्या क्या बना के रखा है उसका प्रमाण यहाँ पर है। இந்த எவிடன்ஸை ये प्रमाण जो है என்னது ஆக்கணும்? इसको हमारा बनाना அதை எப்படி ஆக்குறீங்க? है, उसको हमारा कैसे बनाना है? விசுவாசத்தினாலே இதை இலவசமா பெற்றுக்கொள்ளணும். विश्वास से हम इसको मुफ्त में अपना बनाना है। தேவன் என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்காரோ प्रभु ने हमारे लिए அதெல்லாம் क्या எழுதப்பட்டிருக்குதே. वो सब लिख के रखा है। எப்படி அந்த 1000 கோடியை வந்து செக் தராங்க, जिस तरह वो 1000 करोड़ का चेक दे रहे हैं, 300 கோடியுடைய பேலஸ் உடைய பத்திரத்தை தராங்க, 300 करोड़ का महल का डॉक्यूमेंट 500 கோடியுடைய டாக்குமெண்ட் உங்களுக்கு தராங்க, 500 करोड़ का कार्यालय का डॉक्यूमेंट दे रहे हैं। அதே போல தான் தேவன் எல்லாத்தையும் எழுதி उसी கொடுத்துக்கிறாரு. तरह हमारे पवित्र शास्त्र में எல்லாம் पूरा எழுத்துல लिख के दे இருக்குது. रहे हैं, सब कुछ लिख के रखा है। ஆனா இது நிஜமா உங்க வாழ்க்கையில மாறும். लेकिन हमारा अपना कैसे बनाना எப்படி है, மாறும்? कैसे बनाना है अपना? விசுவாசத்தினால். सिर्फ विश्वास से हम अपना बना सकते அந்த हैं। விசுவாசம் என்ன பண்ணும்? जब विश्वास நீங்க இப்போ நீங்க உங்களுக்கு 1000 கோடி கையில வந்துச்சு, 1000 करोड़ आपके हाथ में जब आ ना गया சொல்றீங்க? क्या बोलेंगे? 1000 கோடி வந்துச்சு சொல்லுவீங்களா? 1000 करोड़ आ गया करके थोड़ी बोलेंगे। கையில வச்சிருக்கீங்க, செக் வச்சிருக்கீங்க, என்ன சொல்லுவீங்க? अगर चेक का आपके हाथ में रखने से क्या கையில बोलेंगे? 1000 கோடி வந்துச்சுன்னு சொல்லுவீங்களா? 1000 करोड़ आ गया बोलेंगे? எங்க நயா பைசா இல்லைங்க, நயா பைசா இல்லைங்க, एक नया पैसा भी நயா नहीं பைசா है, இல்லைங்க, நயா பைசா இல்லைங்க. एक नया पैसा भी नहीं है करके बोलेंगे? அந்த 1000 கோடி செக் வந்த உடனே 1000 करोड़ का जब चेक का आपके हाथ में आ गया, ஏய் போடுறா ஓலாவை போட்டு காரை வர வச்சு பேங்க்கு போய் ओला बुक करके कार में जाके என்ன बैंक में ஆட்டோ இருக்கும் जाके, தெரியுமா? என்ன காரு, என்ன காரு, आप कितना உடனே அங்கேருந்து இங்கேயே புக் பண்ணுவான். यहीं से आप कार बुक करके जाएंगे, என்ன ஆட்டம், தலை கால் மேல இருக்கும். एकदम कूदेंगे नाचेंगे आप। அந்த மாதிரி தான் उसी तरह தேவனுடைய வார்த்தைய प्रभु के நம்ம एक வச்சுக்கின்னு वचन நம்ம भी- தலை கீழா நிக்காத நம்ம எப்படி இருக்கோம்னா சோங்கி போயிருக்கிறோம். लेकिन हम तो ये वचन पूरा हाथ में रख के ஏன்னா அதை நம்ம விசுவாசிக்கிறது இல்ல. एकदम सुस्त बैठे रहते हैं। இதெல்லாம் விசுவாசிக்காதனால इस पर हमारा विश्वास நம்மளுக்கு नहीं இது நடக்க जा रहा। மாட்டேங்குது. हम विश्वास இப்போ नहीं பாருங்க, कर இப்போ रहे हैं। சொல்றேன். அடுத்தது अब दूसरा, மூன்றாவது, ஆதாமு आदम போதனையை கேட்கலங்க. वो प्रचार नहीं सुना। ஆதாம் போதனை கேட்கல, आदम तो प्रचार नहीं सुना, தப்பு பண்ணிட்டான். वो गलत कर दिया। இப்போ போதனைக்கிறேன், நான் போதிச்சுன்னுக்கிறேன், அதுக்கு பதில் சொல்றேன். मैं प्रचार कर रहा हूँ। ஆதாம் போதனையை கேட்கல, आदम प्रचार नहीं सुना, தப்பு பண்ணிட்டான். उसने गलती कर दी, ஏன்னா ஆண்டவர் சொன்ன இதை புசிக்கிறனால சாகவே சாவாயினாரு. क्योंकि प्रभु ने बोला था ये फल खाने से तू नाश हो அந்த जाएगा। போதனை காதுல கேட்கல அவன், उसने उसको नहीं सुना, அதனால தான் அவன் கெட்டு போனான். इसलिए वो नाश हो தப்பு गया, பண்ணி கெட்டு போனான். वो नाश हो गया। நீங்களும் நானும் लेकिन हम और आप, இந்த தேவனுடைய போதனையை கேட்கலனா हम अगर प्रभु का प्रचार नहीं सुनने से நீங்களும் தப்பு தான் பண்றீங்க. आप भी गलती कर रहे हैं। ஆதாம் தப்பு பண்ணிட்டான். ஆதாம் என்ன தப்பு பண்ணா? आदम क्या गलती किया? தேவன் போதிச்சதை கேட்கல அவன். प्रभु की बात नहीं सुना उसने। இப்போ நீங்க இந்த போதிக்கிறதை நீங்க கேட்கலனா अगर यहाँ का प्रचार आप नहीं सुन, அவன் தப்பு பண்ண மாதிரி நீங்களும் தப்பு பண்றீங்க, நானும் தப்பு பண்றேன். आदम जैसे गलती किया वैसे ही आप भी और मैं भी गलती कर रहे हैं। அப்ப தப்பு பண்ணிட்டு ऐसे गलती करके வாழ்க்கை ரைட்டா இருக்கணும்னா फिर जीवन कैसे राइट होगा? எப்படி இருக்கும்? कैसा होगा? தப்பு பண்ணி வாழ்க்கை ரைட்டா இருக்கணும். गलती करने के बाद जीवन कैसा राइट होगा? தப்பு பண்ணிட்டு வாழ்க்கை ரைட்டா இருக்கணும், எப்படி இருக்கும்? कैसा होगा? எப்படி இருக்க முடியும்? कैसे हो सकता है? அதுதான் பாத்தீங்கன்னா, அதான் நாங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ऐसे हम நாங்களாம் बचपन में இந்த ரைட்டா கோயிட்டா விளையாடுவோம். एक खेल खेलते थे, உங்களுக்கு தெரியுமா தெரியாது? आप लोगों को இந்த मालूम है कि கட்டம் नहीं? போட்டு ऐसा கட்டம் एक கீழே 8 கட்டம் போட்டுருவாங்க.
ऐसा एक 8 இந்திக்காரெல்லாம் தெரில. बॉक्स बना लेते हैं, இந்த காலை இப்படி வச்சு ऐसे लंगड़े இப்படி காலை இப்படி வச்சு அப்படி காலை தூக்கிட்டு தலையை அப்படி தூக்கின்னு கேட்போம், ऐसे सर उठा ரைட்டா ரைட்டா बॉक्स के बक्से के अंदर ऐसा पैर रख के ரைட்டா ரைட்டா. राइट है பாருங்க, உங்களுக்கு சத்தியம் சொல்லி கொடுக்குறது எப்படினாலாம் டான்ஸ் ஆடுறேன் பாருங்க. நான் मैं आपको सत्य सिखाने के लिए कैसे कैसे मैं नाचना पड़ता है मुझे, ஏன் இதெல்லாம் ஏன்னா இதுக்கு இது ஏறுறதுக்காக இவ்வளவு சொல்றேன். कि ये वचन पूरा आपके अंदर जाना है, इसलिए मैं ऐसा कर रहा हूँ. ஆகவே इसलिए ஒழுங்கா கீழே பார்த்தே நடக்கலாம். आप तो अच्छा नीचे देख कर ही चल सकते हैं. அந்த மாதிரி இன்னைக்கு ऐसे ही ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு प्रभु के वचन को सुन के கண்ணை திறந்து ஒழுங்கா நடக்கலாம். आप आंख खोल के नीचे देख के चल सकते हो. ஆனா நம்ம என்ன வாழ்க்கையில लेकिन हम சத்தியத்தை வச்சுக்கின்னு सत्य को हाथ में रख के ரைட்டா கோயிட்டா கேட்டு நடந்துக்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல. राइट है करके देख के ऊपर देख के चलते रहते हैं. அது விளையாட்டுங்க, वो तो खेल है. இது வாழ்க்கைங்க. लेकिन ये तो जीवन. வாழ்க்கையில விளையாடுனா என்ன ஆகும்? क्या जीवन में खेल सकते हैं? வாழ்க்கை கெட்டு போயிடும். तब तो जीवन एकदम खराब हो நான் जाएगा. சொல்றது புரியுதுங்களா? आपको समझ में आ रहा है मैं क्या बोल रहा हूँ? விளையாடுறதுக்கு விளையாடலாம், ரைட்டா கோயிட்டா. खेलने के लिए तो खेल सकते हैं आप, ஆனா வாழ்க்கைனா लेकिन जीवन में आने से ரைட்டா வாழ ஆரம்பிக்கணும். एकदम राइट ही आप जीना அப்படின்னா है. போதனை கரெக்டா கேட்க ஆரம்பிக்கணும். आप प्रचार को अच्छा से सुनना है, அப்பதான் வாழ்க்கை ரைட் ஆகும். तभी आपका जीवन भी अच्छा होगा. விளங்குதா நான் சொல்றது? आपको समझ में आ रहा है? விளையாட்டுல ஆடிடலாம், आप तो खेल तो कैसे ஆனா வாழ்க்கைன்னு வரும்பொழுது, लेकिन जीवन में போதனைன்னு வரும்பொழுது प्रचार में நீங்க ரைட்டா கோயிட்டா மாதிரி எல்லாம் கோயிட்டா போயின்னு இருக்கும். फिर तो पूरा उल्टा ही चले जाएगा. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கை ऐसे मसीह, बहुत से मसीह जीवन में ऐसे होता है. கடவுளுடைய வாழ்க்கையை வந்துட்டு கத்துக்குள்ள வந்துட்டு प्रभु के अंदर आने के बाद भी கண்ணை மூடி ரைட்டா கோயிட்டா விளையாடுறாங்க. एकदम आंख बंद करके वो खेलते खेलते रहते हैं. கர்த்தர் சொல்றாரு, लेकिन प्रभु बोलते हैं உன் கண்கள் திறக்கப்படுவதாக. तुम अपने आंख को खोलो. கண் திறக்கப்பட்டவன், तुम्हारा आंख खुल पाए. கண்ணு இருக்குது, तुम्हारा आंख है, ஆனா விசுவாச கண்ணு வேணும். तुम्हें विश्वास की आंख चाहिए. तुम्हें ஆமென் சொல்லுங்க, விசுவாச கண்ணு. तुम्हें विश्वास की आंख चाहिए. முடிக்கிறேன் இதோட. अभी खत्म करेंगे हम. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து प्रभु ने ஒரு குருடன் கூப்பிடுறான் ஆண்டவரை. एक अंधा ஒரு குருடன் கூப்பிடுறான். एक अंधा यीशु मसीह को बुलाए. தாவீது குமாரனே கூப்பிடுறான். दावीद के पुत्र करके उसने बुलाया. கூப்பிட்ட உடனே उसने जब बुलाया அவர் திருப்பி போயினே இருக்காரு. वो तो जाते ही रह रहे. மறுபடியும் கூப்பிடுறான். फिर से बुला रहा है वो. அவனை கூப்பிட்டு வர சொல்றாரு. फिर वो उसको लेके आने के लिए यीशु நான் मसीह முக்கியமான बोले. சப்ஜெக்ட் சொல்றேன், இப்போ சப்ஜெக்ட் விட்டு போல நான். मैं अभी बहुत ही मुख्य विषय बोल रहा हूँ. இயேசு அவன் கேட்குறாரு, यीशु मसीह बोल रहे हैं நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறேன். मैं तुम्हें क्या करना है करके यीशु मसीह उससे पूछे. நான் உனக்கு என்ன செய்யணும்? मैं तुम्हें क्या करना है. நம்ம எல்லாரும் இங்கே பார்த்து என்ன சொல்லுவோம்? அந்த அவரை பார்க்குறோம், இயேசுவை பார்க்குறோம், हम अगर यीशु मसीह को सामने देख रहे हैं அந்த ஆளை பார்க்குறோம், கண்ணு தெரியாத ஆளை பார்க்குறோம், अंधे को भी देख रहे हैं, நம்ம என்ன சொல்லுவோம்? हम क्या बोलेंगे? என்ன இயேசு கேட்குறாரு? क्या यीशु मसीह पूछ रहे हैं? அவனுக்கு தான் கண்ணு தெரியல, वो तो अंधा है. கண்ணை திறந்து விட வேண்டியதானே. उसका आंख को खोलना है. நம்ம இங்கே தூரத்துல இருந்து பார்க்குறோம், हम दूर से देखने से ऐसे बोलेंगे, அப்படிதான் சொல்லுவோம். ऐसे ஏன் बोलेंगे. அவருக்கு தெரியாதா? அது क्या यीशु मसीह को नहीं मालूम ये? அவருக்கு தெரியாதா கண்ணு திறக்கணும்னு? क्या उनको नहीं मालूम कि उसका आंख खोलना है? அவர் ஏன் என்ன செய்யணும்னு கேட்குறாரு? वो क्यों पूछ रहे हैं कि क्या करना है तुम्हें? அவன் என்ன பண்ணுவான்? वो क्या बोलेगा? அவன் என்ன சொல்றானோ அதை தான் அவர் செய்வார். वो क्या बोल रहे हैं उसके अपने मुंह से वही करेंगे यीशु मसीह. அதே போல தான் उसी तरह நீங்க என்ன வேணும்ன்றது விசுவாசிங்களோ அதை தான் உங்களுக்கு செய்வார் அவர். आपको क्या चाहिए आप उस पर विश्वास करने से वही यीशु मसीह आपके लिए करेंगे. எனக்கு இதுவே போதும் சார், मुझे यही बस है, எனக்கு ஒண்ணுமே வேணாம் சார், मुझे और कुछ नहीं चाहिए, பரலோகத்துக்கு போறேன் सिर्फ சார், நான் स्वर्गलोक में जाना எனக்கு है, 1000 கோடி வேணாம் சார், मुझे 1000 करोड़ नहीं எனக்கு चाहिए, 500 கோடி வேணாம் சார், मुझे 500 करोड़ नहीं எனக்கு चाहिए, 300 கோடியில ஒண்ணே வேணாம் சார், मुझे 300 करोड़ என்னை नहीं விட்டுடுங்க चाहिए, சார் मुझे छोड़ दीजिए. அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ऐसे आप बोलने से அவர் விட்டுட்டு போயினே இருப்பார். वो तो आपको छोड़ के चले जाएंगे. அதனால தான் அவன் கூப்பிட்ட உடனே கேட்கறாரு, इसलिए वो अंधे से पूछ உனக்கு लेते हैं, என்ன நான் तुम्हें செய்யணும்? क्या चाहिए करके இப்ப पूछते हैं. கேட்கறாரு இந்த காலை வேளையில உங்களுக்கு என்ன सुबह के செய்யணும்? समय में இந்த आपसे 1ஆம் தேதி पूछ रहे வந்துருச்சுல, हैं. ये पहले இன்னைக்கு तारीख 9வது को, மாசம்ல, ये नवा महीना இந்த पहला तारीख மாசத்துல को உனக்கு என்ன செய்யணும்? आपको क्या चाहिए करके यीशु मसीह पूछ रहे हैं. எழுதி எடுத்து வந்துக்கிறீங்களா? क्या आप लिख के लेके आए हैं? இல்ல ரெடி ஸ்டடில இருக்கிறீங்களா? अगर आप एकदम धनाधन बोल सकते हैं अभी, ஆண்டவர் நீங்களே பார்த்து அவரே பார்த்துலாம் செய்ய மாட்டார். वो अपने आप तो खुद ही नहीं करेंगे. அவர் பார்த்து அவர் அப்படிலாம் பார்த்து ஏதோ போடுங்க, वो खुद नहीं करेंगे. பார்த்து போடுற வேலை அவர் வேலை கிடையாது. वो देखिए अपने आप नहीं करेंगे. நீ பார்த்து கேட்கிற வேலை உங்க வேலை, என் வேலை. पूछना तुम्हारी जुबान से तुम पूछना है. விளங்குதுல? அதுக்கு தான் அந்த போதனைங்க ரொம்ப முக்கியங்க. प्रचार बहुत जरूरी है. நிறைய பேர் ஆண்டவரா பார்த்து எதையும் செய்வார், எதுவும் செய்ய மாட்டார். अपने आप करेंगे करके बोलेंगे.
இருக்கிறீங்களா இல்லையா? आप हैं, ஏன்னா क्योंकि பாருங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்னால 2000 वर्ष पहले இயேசு இங்க வந்தார். यीशु मसीह जब यहाँ ஆதாம் आए எப்பயோ थे, பாவம் செஞ்சான். आदम तो कभी ஆனா पाप किया उसने, ரொம்ப நாள் பொறுத்து தான் வந்தாரு. बहुत सालों बाद यीशु ஏன் मसीह மறுநாளே வந்து அவன் சரி क्यों பண்ணிருக்கலாமே? अगले दिन ही नहीं आए यीशु என்ன मसीह? சொல்லிருப்பான் தெரியுமா ஆதாமே? तब आदम ने क्या बोला होगा? ஏன் ஆண்டவர் அவசரப்பட்டீங்க? क्यों इतना जल्दी आगे करके யார் आदम உங்களை வர पूछे? சொன்னது? कौन तुम्हें बुलाया करके என்னால சரியாயிட முடியாதா? पूछे? मैं अपने आप खुद ही ठीक हो எனக்கு सकता எல்லாம் था, சரியா முடியும். मैं अपने आप ही ठीक होता था। நம்ம கூட நீங்க எதனா ஒரு பொருளை कभी आप நீங்க अगर ஜிம்மி எடுக்கிறீங்க வச்சுங்களேன், अगर एक चीज को आप निकालते हैं, யாரோ வந்து உதவி பண்ணிட்டாரு வச்சுக்க, कोई आके आपको मदद कर रहे हैं, எதுக்கு உதவி பண்ணீங்க? क्यों मदद किया करके நானே எடுத்துருப்பேன் தெரியுமா? मैं खुद ही निकाल सकता था। குறுக்க வந்துட்டீங்க நீங்க, என்ன என்ன முடியாது நினைச்சீங்களா? तुम क्यों बीच में आ गए? मैं खुद ही निकाल सकता था करके बोलते கேக்குறீங்களா हैं। இல்லையா? आप सुन रहे हैं? இது மனுஷன் புத்தி, ये तो मनुष्य का எனக்கு बुद्धि है। முடியும். मैं से हो सकता है करके அதனால बोलते தான் हैं। ஆண்டவரே लेकिन प्रभु நீங்க என்ன வேணும்னு கேக்குறாரு. तुम क्या चाहिए करके तुम पूछना அவரே है। செய்ய மாட்டார். वो अपने आप नहीं करेंगे। நீங்க என்ன தீர்மானம் பண்றீங்களோ, तुमने क्या निर्णय लिया நீங்க है? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு तुम நீங்க कैसा முடிவு जीवन எடுக்கிறீங்களோ, जीना है करके तुम निर्णय ले रहे हो। உங்க முடிவுக்கு அவர் உங்களை விடுறாரு. तुम्हारे वो निर्णय के लिए छोड़ रहे हैं वो। நான் குடிசையில இருந்துறேன்னா இருந்துருங்க, अगर तुम झोंपड़ी में இல்ல நாங்க தெருவிலே இருந்துறேன்னா இருந்துருங்க, अगर मैं गली में रह लूंगा करके இல்லங்க रह நான் பங்களா வீட்டுல இருக்கணும்னா இருந்துருங்களா. मैं बंगला में रहूंगा करके அவன் என்ன வேணா கேட்டிருக்கலாம். वो अंधा तो कुछ भी पूछ सकता था। அவன் சொல்லிருக்கலாம், ஆண்டவரே 2 இட்லி ஒரு சட்னி வாங்கி கொடுங்க वो अंधा पूछ கேட்டிருக்கலாம். सकता था, मुझे 2 इडली வாங்கி चटनी கொடுத்துட்டு चाहिए। போயிருப்பாரு. तब यीशु मसीह वो खरीद के दे के இல்லைன்னா ஆண்டவரே எனக்கு 2-3 சட்டை துணி, ஒரே சட்டை துணி போட்டுக்கிறேன், 2-3 சட்டை வேணும், மணி டெக்ஸ்டைல்ஸ்ல வாங்கி கொடுங்க, 2-3 शर्ट चाहिए करके வாங்கி கொடுத்துருப்பாரு. तब वो दिलाते थे। செருப்பு இல்லாத இருக்கிற ஆண்டவரே, मेरे पास चप्पल नहीं है करके बोलता, செருப்பு கேட்டா बोलने வாங்கி से கொடுத்துருப்பாரு. अगर चप्पल दिलाते थे। இல்ல ஆண்டவரே நான் தனியா இருக்கிறேன், मैं अकेला हूँ, ஒரு பொண்டாட்டி இல்லை எனக்கு, मुझे पत्नी नहीं है, செஞ்சிருப்பாரு. तब वो करते थे। ஆனா அவர் கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்யணும்? यीशु मसीह पूछे तुम्हें क्या चाहिए, क्या करना இப்போ है। இந்த 1ஆம் தேதி கூட நான் பாருங்க நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணுங்க, நான் என்ன ஜெபம் பண்ணு, बहुत உனக்கு लोग என்ன आके வேணும்? प्रार्थना करते हैं, लेकिन तुम्हें क्या चाहिए? இந்த 1ஆம் தேதியிலிருந்து ये पहले तारीख இந்த को, மாசத்துக்கு ये महीने के लिए என்ன வேணும்ன்றதை நீங்க கேட்கறதுல क्या அவர் क्या தருவார். चाहिए तुम पूछना है। இதாங்க तब प्रभु கர்த்தருடைய देंगे। போதனை. यही प्रभु का मार्ग है। ஆமா, அதான் இலவசமாய் तो मुफ्त அவருடைய में கிருபையினாலே उनके कृपा से எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். सब कुछ आप प्राप्त करेंगे, ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். बहुत आसानी से प्राप्त आमेन। करेंगे। आमेन। கண்ணை திறந்து आप आंख खोल के அவருடைய வசனத்தை பாருங்க. उनके वचन की ओर ध्यान दीजिए। ரைட்டா கோயிட்டா ஆடினு காதீங்க. ऐसे ऊपर देख के ऐसे खेलते नहीं बैठे रहना। உங்களை இல்ல, आप लोगों को नहीं बोल रहा நிறைய हूँ, பேர் ரைட்டா கோயிட்டா ஆடினுக்கிறாங்க बहुत से लोग ऐसे हैं வாழ்க்கையில. ऐसे जीवन में, அது ऐसे விளையாட்டுல பரவாயில்ல, जीवन में ऐसे खेल में बैठे வாழ்க்கைனா रहते हैं। சீரியஸ். लेकिन जीवन இந்த में 1ஆம் தேதி போச்சுன்னா அடுத்த 1ஆம் தேதி வந்துரும் அக்டோபர். ये 1 तारीख जाने से अगला महीना भी शुरू हो जाएगा। இந்த மாசமே यही महीने என்ன में, வேணும்ன்றத इसी महीने में கர்த்தர்ட்ட आपको क्या क्या கேட்டு चाहिए आप पूछना है, இலவசமாய் प्रभु से पूछना நீங்க है। பெற்றுக்கொள்ளலாம். उनकी कृपा से आप पा ஹalleluya. सकते हैं। आमेन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष देंगे। आमेन। ஜெபம் பண்ணுவோம், अभी हम प्रार्थना ஜெபம் करेंगे। பண்ணலாம். நம்ம எழுந்திருப்போமா? हम उठ के प्रार्थना करेंगे। ஆதியாகமம் 24:48 சொல்லுது, उत्पत्ति 24 में 48 वचन बोलता है, கர்த்தர் உங்களை நேர் வழியாய் நடத்துவார். प्रभु तुम्हें सीधे मार्ग पर चलाएगा। சொல்லுங்க, கர்த்தர் என்னை நேர் வழியா நடத்துவார். प्रभु हमें सीधे मार्ग पर चलाएगा। குறுக்கு வழியில நடத்த மாட்டார், நேர் வழியா मेरे நடத்துவார். रास्ते में नहीं, सीधे मार्ग भी चलाएगा। உங்களை சுத்த விட மாட்டாரு. आपको नहीं घुमाएंगे। பாரு, நான் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. मैं साधारण विषय नहीं बोल रहा हूँ। குறுக்கு வழியில நடத்த மாட்டாரு, ऐसे टेढ़े मेढ़े रास्ते पे ना, நேர் வழியில நடத்துவாரு. सीधे रास्ते पर चलाएगा। சுத்தி சுத்தி விட மாட்டாரு, ऐसे नहीं घुमाएंगे, நேரா சரியான வழியில கொண்டு போய் एकदम உங்களை सीधे रास्ते पर நடத்துவார். चलाएंगे। ஆமென். आमेन। இதான் இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு சொல்றது. यही मैं इस महीने में आपको बोल அவர் रहा हूँ। போதிக்கிறவர். वो आपको आमेन। प्रचार कर रहे हैं। ஹalleluya. आमेन। கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் வாய்களை हाथ திறந்து, उठाकर उनकी महिमा எல்லாம் करेंगे। வாய்களை திறந்து, வாய்களை திறந்து आप मुंह खोल के स्तुति करिए। எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய வழிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. प्रभु के मार्ग ஹalleluya. के लिए स्तुति करिए। ஆதாம் போதனை விட்டா நீங்க விட்டுறாதீங்க. वो जैसे आदम ने गलत किया वैसे आप नहीं करना। ஆமா, அவன் போதனை விட்டு கெட்டு போயிட்டான். वो उसने प्रचार नहीं सुना, நாம போதனை விட்டுட்டோமா? हम उनकी बात मानेंगे। நாமும் அதே தப்பு தான் செய்யறோம். अगर हम भी उनके मार्ग पर नहीं அத चले, போதனை ரொம்ப அவசியம். इसलिए प्रचार बहुत जरूरी है। தேவனுடைய போதனை प्रचार जो है ஈஸி. बहुत आसान है। தேவனுடைய போதனை प्रचार நல்வழி. अच्छा मार्ग पर लेके தேவனுடைய जाता है। வழி
प्रभु का मार्ग जो है ஈஸியான வழி, बहुत आसान सा मार्ग है, அற்புதமான வழி, बहुत अद्भुत मार्ग है, அதிசயமான வழி, आश्चर्य मार्ग है, वो ஆச்சரியமான வழி, बहुत चमत्कार दिखाता வெற்றியின் है, வழி, हमें विजय पाते हैं, ஜெயத்தின் வழி, हम जय पाते हैं, உயர்வின் வழி, हम ऊपर स्थान पर जाते हैं, ஆசீர்வாதத்தின் வழி. हम आशीष पाएंगे. ஹalleluya. आमीन. கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. आप ताली बजाकर उनकी स्तुति कीजिए. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. Glory, 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 glory. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாம் இலவசமாய் கொடுக்குறீங்க, எல்லாம் இலவசமா கொடுக்கிறார். அவர் இலவசமா கொடுக்கிறார். இந்த மாசம் ஆசீர்வாதத்தின் மாசம், சமாதானத்தின் மாசம், உயர்வின் மாசம், வெற்றியின் மாசம், ஜெயத்தின் மாசம், தேவைகளை சந்திக்கிற மாசம், எதிர்பார்க்கல நிறைவேற்றுகிற மாசம். ஹalleluya. அப்படி பாருங்க இந்த மாசத்தை. ஹalleluya. அன்பின் பிதாவே நல்ல வேளைக்காமை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால சமூகத்தில் வருகிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி, ஆராதனைக்காக நன்றி, வந்த மக்களுக்காக ஸ்தோத்திரம், கேட்ட சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில இது 30, 60, 100 பலன் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை இந்த மாதத்துல கர்த்தர் நீ செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதி, வேலைகளை ஆசீர்வதிங்க, சரீரத்துல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. குடும்ப கஷ்டங்களை மாத்துங்க, குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும், பிள்ளைகள் நல்லா படிக்கட்டும் ஆண்டவரே. இயேசு ரத்தத்தை குடும்பத்து மேல தெளிக்கிறேன். வருமானத்தை ஆசீர்வதிங்க, வருமானத்துல பெருகத்தை உண்டாக்குங்க. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சத்துருடைய கிரியைகளை கடிந்து கொள்கிறோம். ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை ஜனங்கள் பாதுகாப்பீராக. आप सुरक्षा करिए प्रभु, இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से எல்லா துதி கன மகிமை आपको स्तुति प्रणाम உமக்கு செலுத்துகிறோம். महिमा आपको दे இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से ஆமென். आमेन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஷாሎም.